நம்முடன் இணைந்திருக்கும் நம்முடைய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பேராசிரியர் மருத்துவர் டாக்டர் சண்முகவேல் ஐயா அவர்களை வணங்கி வரவேற்கின்றோம். நிகழ்ச்சிக்குள் செல்வதற்கு முன் ஐயா அவர்களை பற்றிய ஒரு சில தகவல்களை தங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். ஐயா அவர்களை பற்றி நாம் அனைவரும் அறிந்திருந்தாலும் ஒரு சில புதிய அன்பர்களுக்காக மீண்டும் ஐயா அவர்களை பற்றிய தகவல்களை தங்களுடன் பகிர்ந்து கொள்கிறோம். வாழ்க வளமுடன். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பேராசிரியர் டாக்டர் சண்முகவேல் ஐயா அவர்கள் 18 ஆண்டுகளுக்கும் மேலாக தன்னை மனவளக்கலையில் இணைத்துக் கொண்டு மிக சிறப்பாக தொண்டாற்றி வருகின்றார்கள். மருத்துவத்தில் MBBS, MS, FA, IS, FI, CS முடித்துள்ள ஐயா அவர்கள் யோகாவில் MSc முடித்துள்ளார்கள். ஐயா அவர்கள் ஒசூர் மனவளக்கலை மன்ற அறக்கட்டளையின் அறங்காவலராக சிறப்பாக செயல்பட்டு கொண்டு இருக்கின்றார்கள். ஐயா அவர்கள் பெங்களூரில் கேன்சர் இன்ஸ்டிடியூட்டில் மருத்துவ சேவை செய்து கொண்டு வருகின்றார்கள். வேதாத்திரி சேவையையும் மருத்துவ சேவையையும் இரு கண்களாக நினைத்து மிக சிறப்பாக தொண்டாற்றி வரும் ஐயா அவர்கள் பல வகுப்புகளை ஆன்லைன் மூலம் நடத்தி வருகின்றார்கள். வேதாத்திரத்தை பரப்பி வருகின்றார்கள். ஆழியாறு அறிவுத்திருக்கோயிலின் அறங்காவலராகவும் உள்ள ஐயா அவர்கள் வேதாத்திரிய எஜுகேஷன் அண்ட் ட்ரைனிங் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷனின் அறங்காவலராகவும் உள்ளார்கள். இத்தகைய பல்வேறு சிறப்புகள் பெற்ற ஐயா அவர்களை வணங்கி தற்பொழுது யோகாவில் வருமுன் காப்பு என்ற தலைப்பில் சிந்தனை விளக்கம் அளிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா. இன்னைக்கு லில்லி கோபாலோட இணைந்திருக்கிறதுக்கு நான் பெருமைப்படுறேன். என்னை அறிமுகப்படுத்தியதற்கு மிகவும் நன்றி. நான் என்னுடைய டாபிக்கை ஷேர் பண்ணிக்கிறேம்மா. அப்புறம் we'll go for the talk. ஓகேங்க ஐயா. வாழ்க வளமுடன்மா. என்னுடைய ஸ்லைட்ஸ் தெரியுதுங்களா? தெரியுதுங்க ஐயா. என் குரல் சவுண்ட் கரெக்டா இருக்கா? சவுண்ட் கரெக்டா இருக்குங்க. இன்னும் கொஞ்சம் அதிகமா இருந்தாலும் நல்லா இருக்கும். நல்லா இருக்கும், அதான் ப்ராப்ளமே. இல்ல இப்ப பாக்கலாம். இப்ப கரெக்டா இருக்குங்களா? இருக்குங்க ஐயா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க. இன்னைக்கு நீங்க கூறிய அந்த மகரிஷியனுடைய அந்த பாடல்ல பழக்கத்திலிருந்து விடுபட்டு வழக்கத்திற்கு வந்து நாம் நலமாக வாழ்ந்து, அதாவது உடல் துன்பங்களை நீங்கினால்தான் நாம் இறை உணர்வை பெற முடியும் அப்படிங்கிறதுல, வழக்கத்தை விட்டு பழக்கத்திற்கு வந்து நாம் எவ்வாறு உடல் துன்பங்களை நீங்க வேண்டும் அப்படிங்கறதுதான் என்னுடைய டாபிக். இன்னைக்கு நாம பொதுவா வாழ்கின்ற வாழ்க்கையை விட்டு இன்னைக்கு அந்த பழக்க வாழ்வு எவ்வாறு என்பதான் இன்னைக்கு என்னுடைய டாபிக்கு. நான் இன்னைக்கு சொல்ற மாதிரி இருந்தாக்க அந்த உடல் துன்பங்களிலிருந்து நாம் விடுபட முடியும். விடுபட முடியும் பொழுது உடலும் மனமும் ஆரோக்கியமாக இருக்கும் பொழுது இறை உணர்வு தானாகவே கிட்டும். அந்த முயற்சியில் தான் நான் இன்று இந்த பதிவை பதிவிக்கிறேன். ஆனா இது ஒவ்வொரு மனிதர்களுக்கும் தற்காலத்தில் மிகவும் முக்கியமானது ஒன்றுங்கிறத என்னுடைய பதிவுமா பார்க்கலாம். இடையில யாருக்கு எந்த டவுட் வந்தாலும் கேட்கலாம். இடையில நீங்க கேட்டீங்கன்னா நான் சந்தோஷப்படுறேன். இல்ல லில்லி கோபாலம்மா நீங்களே என்னை கூப்பிட்டு கேட்டாலும் சரி. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். நாம இன்னைக்கு ஹெல்த் அப்படின்னாக்க, ஆரோக்கியம் அப்படின்னாக்க உடல் நலம், மனநலம், சமுதாய நலம் மூன்றும் இணைந்ததுதான் ஐக்கிய நாடு சபைகள் கொடுத்திருக்கின்ற ஒரு டெபினிஷன். ஆனா நம்ம அருள் தந்தை கொடுத்த டெபினிஷன் பார்த்தா என்னன்னாக்க, உடல் நலம் மனநலம் அது இல்லாமல் அற வாழ்க்கை என்கின்ற அந்த மாரல் ஹெல்த் இருக்கணும். அது இருந்த சமுதாய நலத்தோடு வாழ்ந்து இறை உணர்வோடு வாழ்வதுதான் ஆரோக்கியம்ங்கிறது தான் நமது மகரிஷி நமக்கு சொல்லிக் கொடுத்த அந்த
வரையறை. அதை தான் நான் இந்த படத்துல போட்டிருக்கேன். அதனால உடல் நலமும் வேணும், மனநலமும் வேணும், சமுதாய நலமும் வேணும். அதோடு மாரல் ஹெல்த்ங்கிறது அறவாழ்க்கை. அறவாழ்க்கை வாழ்ந்து ஸ்பிரிச்சுவல் ஹெல்த்ங்கிறது இறை உணர்வோடு வாழ வேண்டும். அதுதான் உண்மையான மனித வாழ்வு, மனித வாழ்வின் நோக்கம். அதான் ஹெல்த் அப்படின்னு நம்ம மகிழ்ச்சி கொடுத்திருக்காங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நம்ம அதான் வழக்கத்தை விட்டு பழக்கத்துக்கு நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள போகின்றோம். அதான் என்ன அப்படிங்கறது நம்ம போறோம். அதான் இங்கிலீஷ்ல லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன். இவ்வளவு நாள் இருந்த லைஃப்பை விட்டு நம்ம இன்னைக்கு பழக்கத்தை விட்டு வழக்கத்துக்கு மாற்றுவது லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன். அதுல நம்ம என்ன பார்க்க போறோம்னாக்க கம்யூனிகபிள், அது தொற்று நோய்களும் தொற்றா நோய்களும் இரண்டு வகைகளாக இருக்கின்றன. தொற்று நோய்கள் என்ன, தொற்றாத நோய்கள் என்ன, அதில் யோகாவின் பொருள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். தொற்றாத நோய் அப்படின்னாக்க நம்மளுடைய இதயம் சம்பந்தமானது அல்லது நீரிழிவு நோய், அதுக்கெல்லாம் அந்தந்த படம் இதெல்லாம் ஸ்டாண்டர்டு லோகோ. உலக எப்படி நமக்கு யோகாவுக்கு ஒரு லோகோ இருக்கோ அதே மாதிரி தொற்று நோய்க்கு, இதய நோய்க்கு, நீரிழிவு நோய்க்கு, நுரையீரல் நோய்க்கு, கேன்சருக்கெல்லாம் இந்த படங்கள் தான் குறிக்கும். இது போட்டாலே அந்த வியாதி என்று குறிக்கும். இப்போ தொற்று நோய் அப்படின்னா, இப்ப 2 பேர் கை கொடுக்குறாங்க. கொடுக்கும்போது அவங்க கைகள்ல எத்தனை கிருமிகள் இருக்கின்றன பாருங்க. அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறும். இந்த கிருமிகளால் வரும் வியாதிகள் என்ன அப்படின்னா, நமக்கு பொதுவா தெரியும். இப்போ ஏன் நான் இந்த படம் போடுறேன்னா, இப்ப நம்ம பெரும்பான்மையான மக்களுக்கு நம்ம சிக்கன் பாக்ஸே தெரியறது இல்லை, சின்ன அம்மை. ஏன்னாக்க எங்கிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு வரும்போது அலர்ஜி அது இதுன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வருவாங்க. இந்த முத்து முத்தா இருந்தாக்க அந்த முத்து அது காஞ்சதுன்னா, முத்து காஞ்சு நடுவில் ஒரு புள்ளி இருக்கும் பக்கத்துல இருக்கிற மாதிரி. அந்த மாதிரி இருந்ததுனாக்க அது சின்ன அம்மை என்று தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த மாதிரி உடம்பு பூரா ஒரு மாதிரி இருந்ததுனாக்க தட்டம்மை என்று சொல்வோம். இதுல அரிப்பு இருக்காது, ஆனா கலர் மட்டும் சிவப்பா மாறி இருக்கும். அப்புறம் டான்சில்ஸ்ல அந்த வெள்ளை ஒரு படிவம் இருந்தால் அதுக்கு பேர் டிப்தீரியா. எதுக்கு சொல்றேன்னா, நீங்களும் இதெல்லாம் கொஞ்சம் வீட்டுல குழந்தைகளுக்கு ஏதாவது வந்தா பாத்துக்கலாம். அதே சமயத்துல ஞாயிறுமல், அது பேர் வூப்பிங் காஃப்னு சொல்லுவோம். அப்போ குழந்தை பயங்கரமா இருமும், வாந்தி பண்ணும், கண்ணெல்லாம் சிவந்துடும், கண்ணுல கூட ரத்தம் வர்ற அளவுக்கு அது இருமுவாங்க. அதுதான் ஞாயிறுமல். அப்புறம் பொண்ணுக்கு வீங்கி மம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப இதெல்லாம் என்ன ஆச்சு? அப்புறம் கொரோனா, இப்ப நம்ம சமீபத்துல பார்த்த ஒரு தொற்று நோய். ஆனா இது எல்லாத்துக்குமே வேக்சின் வந்துடுச்சு. எம்எம்ஆர் வேக்சின்ங்கிறது மீசல், மம்ஸ், ருபெல்லா. ட்ரிபிள் ஆன்டிஜன் டிப்தீரியா, பெர்டூசியஸ், டெட்டனஸ், அப்புறம் கொரோனா வேக்சின் எல்லாம் வந்ததுனால என்ன ஆச்சுனாக்க இந்த தொற்று நோய்களை ஓரளவு நாம் கட்டுப்படுத்தி விட்டோம். அதே சமயத்துல இப்ப நம்ம ஊர்ல ஜாஸ்தி இருக்கிறது என்னன்னாக்க, இந்த கொசுவினால் பரவும் டெங்கு நோய் அதிகமாக இருக்கிறது. இந்த டெங்குக்கு வர்ற அந்த கொசு நீர்நிலைகள்னாலதான் பெருகுகிறது. அதனால என்ன பண்ணணும், எங்கேயும் நீர் தேங்காமல் ஓட மாதிரி இருக்கணும், இல்லைன்னா ட்ரையா வச்சிருந்தாக்க டெங்கு நோயை தடுக்க முடியும். இதுதான் தொற்று நோயை பற்றி. இப்ப அடுத்ததுதான் நம்ம வருகின்ற எந்தெந்த வியாதிகள் வரும், அதை எவ்வாறு தடுப்பது என்பது. ஒரு வகையான வியாதிகளை தடுத்து விட்டோம். இந்த ஒரு சில வகையான வியாதிகளை தடுப்பது நம் கையில் தான் இருக்கின்றது. அதான் பிரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அந்த தொற்று நோயினால நிறைய வியாதி முன்னெல்லாம் இறந்துட்டு இருந்தாங்க. அதான் இது. இப்ப அதை நாம் கட்டுப்படுத்தி விட்டோம். ஆனால் தொற்று இல்லாமல் வரும் இந்த நோய்கள் என்ன? பிளட் பிரஷர் வரும், மூட்டு வியாதிகள் வரும், சுகர் வரும், நுரையீரல் வியாதி வரும், ஹார்ட் வியாதி வரும், மனநோய் வரும், பக்கவாதம் வரும், அப்புறம் கொலஸ்ட்ரால் ஜாஸ்தி இருக்கும், கேன்சர்னா இருக்கும். இதெல்லாம் நம்ம தடுத்து நிறுத்துறதுக்கு வேக்சின்ஸ் எதுவும் இல்லை. அதனால இதையெல்லாம் தடுத்து நிறுத்தணும்னா நம்ம வாழ்க்கை முறையை மாற்றிக்கொள்ள வேண்டும். பழக்க வாழ்விலிருந்து விளக்க வாழ்விற்கு வருவதற்காக நான் எப்படி வாழ வேண்டும் என்பதை நான் இதில் சொல்ல விரும்புகின்றேன். இதுல தொற்று இல்லாமல் வரும் நோய்கள் நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் சொல்லுவோம். அதுல நம்ம சமுதாயத்தில் 75% மனிதர்கள் இறக்கிறார்கள் என்றால் 75% ஞாபகம் வச்சுங்க. இந்த
தொற்று இல்லாத நோய்களால், நான் கம்யூனிகபிள் டிசீஸ், இதனாலதான் வருது. அதனாலதான் நம்ம பிரைமரி பிரிவென்ஷன் அப்படிங்கிறத எடுத்துக்கணும். அப்போ முதல்ல என்ன பண்ணணும், இது வராம இருக்கணும்னாக்க நம்ம உடல் நிலையை நன்றாக வைத்துக் கொள்ள வேண்டும். வியாதி வந்துடுச்சுனாக்க எவ்வளவு முதல் வேகமாக ஆரம்ப நிலையிலேயே கண்டுபிடித்து குணப்படுத்த வேண்டும். அப்படி முடியல, வியாதி முற்று போனாலும் அதை முற்றிலும் கியூர் பண்ணி அவங்கள சமுதாயத்தில் வாழ்வதற்கேற்ற ஒரு செய்ய வேண்டும். அதுதான் பிரைமரி, செகண்டரி அண்ட் டெர்சியரின்னு சொல்லுவோம். நாம இன்னைக்கு பேசுறது பிரைமரி, வருமுன் காப்போம். அந்த வருமுன் காப்போம்னா எந்தெந்த நோய் அறிகுறிகள் இருந்தால் நாம் அலர்ட்டா இருக்கணும். இதெல்லாம் வருது, நமக்கு வியாதி வந்துரும்னு தெரிஞ்சு அதை கட்டுப்படுத்த வேண்டும். அதுதான் மெட்டபாலிக் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் சொன்னேன். நான் கம்யூனிகபிள் டிசீஸ்ல 70-75% இறந்து போயிடுறாங்க. அதனால யோகா இதற்கு மிகவும் உதவியாக இருக்கிறது. அது கடைசியில எப்படி உதவியாக இருக்குன்னு நான் சொல்றேன். அப்போ முதல்ல நம்ம எதெல்லாம் கட்டுப்படுத்த வேண்டும், நம்மால் எந்தெந்த கெட்ட பழக்கங்களை விட முடியுமோ அதெல்லாம் முதலில் விட வேண்டும். என்ன? உணவில் அளவு முறை இருக்க வேண்டும், புகைப்பிடிக்க கூடாது, மது அருந்தக்கூடாது, போதைப் பொருட்களை உட்கொள்ளக்கூடாது, நன்றாக உடற்பயிற்சி செய்ய வேண்டும். அதே சமயத்துல அழகான தூக்கமும் இருக்க வேண்டும். அந்த 5 அளவு முறை தான் சொல்றோம், அதை சரியாக கடைபிடிக்க வேண்டும். இதுதான் அந்த உணவில் அளவு முறை. நீங்க கொஸ்டின் அவர் வரும்போது இந்த உணவின் அளவு முறையை கேளுங்க, நான் பதில் மறுபடியும் சொல்றேன். அதே சமயத்துல இந்த ஜங்க் ஃபுட்னு சொல்றோம், இதெல்லாம் இந்த பேக்கரியிலையும் கடையிலையும் விற்கிறாங்க. நம்ம குழந்தைகளுக்கு இதுதான் உயிர், இதை சாப்பிட்டே நம்மளுடைய குழந்தைங்க மட்டும் இல்ல, இப்ப வந்திருக்கிற இந்த பிரசன்ட் ஜெனரேஷனும் அந்த பீஸா இல்லாம இருக்கிறது இல்ல, பர்கர் இல்லாம இருக்கிறது இல்ல. இதிலேயே அவர்களுடைய வாழ்க்கையை தொலைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அப்போ உணவு கண்ட்ரோல் இருக்க வேண்டும், மதுவை தொடக்கூடாது. மதுவை எடுக்கிறதுனால இவ்வளவு வியாதி இருக்கு. இந்த தனித்தனியா சொல்லிட்டு இருந்தா நேரம் இருக்காது. சும்மா எத்தனை வியாதி இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த பக்கம் 5, இந்த பக்கம் 10க்கு மேல இருக்கு. அதனால இதெல்லாம் நம்ம காசு கொடுத்து விலை வாங்குறோம். அது இல்லாம இன்னும் வருத்தம் என்னன்னா, கவர்மெண்ட் குடின்னு சொல்லி நம்மளுக்கு ஊரா கடத்துறது, நம்மளை குடிக்க சொல்றாங்க. கவர்மெண்டே நம்மளுடைய அந்த ஆரோக்கியத்தை பாதிக்கிற வழியில இருக்காங்க. ஏன் நான் இதை சொல்றேன்னா, தினம் எங்க ஹாஸ்பிட்டல்ல குடிச்சிட்டு படுக்கிறவங்களும் அவங்க கூட வர்ற அந்த மனைவி, அந்த குழந்தைகள் அழுதுட்டு நிக்கிறத பாக்குறதும், நாங்க என்னதான் அட்வைஸ் பண்ணாலும் அட்வைஸ் பண்ற அன்னைக்கு சரின்ட்டு போறாங்க, அடுத்த ஒரு வாரத்துல மறுபடியும் குடிச்சிட்டு படுக்கிறாங்க. என்னன்னா, ஒரு சமுதாயமே அழிந்து கொண்டிருக்கின்றது. ஒரு ஆணின் அழிவு அந்த குடும்பத்திற்கு அழிவு, அந்த குடும்பம் அழிந்தால் அந்த சமுதாயத்திற்கு அழிவு, சமுதாயம் அழிந்தால் நாட்டிற்கு அழிவுங்கிறத உண்மை. அதனால நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் நம்ம ஊரை அழித்துக் கொண்டிருப்பது இந்த மது. அதுக்கப்புறம் அந்த போதைப் பொருள் வருகிறது. போதைப் பொருளையும் கவர்மெண்ட் தான் என்கரேஜ் பண்ற மாதிரி இருக்கு. எங்க ஊர்லயே எனக்கு எங்கெங்க விற்கிறாங்கன்னு தெரியும், போய் ரிப்போர்ட் கொடுத்தாக்க ஒன்னும் ஆக்ஷனே எடுக்க மாட்டேங்கிறாங்க. அதான் தகராறு ஆகுது. அதனால இது ஒரு பக்கம் இருக்கும் பொழுது, இந்த சிகரெட் குடிக்கிறதுங்கிறது இப்போ ஓரளவுக்கு குறைஞ்சிடுச்சு, முன்ன அளவுக்கு இல்லை. ஆனா இப்போ மதுவும் போதைப் பொருள்களும் தான் அதிகம் ஆயிட்டு இருக்கு. சிகரெட் குடிச்சா குடிக்கிறவங்களுக்கும் நல்லது இல்லை, பக்கத்துல இருக்கிறவங்களுக்கும் நல்லது இல்லை. சிகரெட்ல இத்தனை வகையானது, மேலிருந்து கீழே வரைக்கும் 20 வகையான விஷத்தன்மைகள் இருக்கின்றன. அதனால சிகரெட்டுங்கிறது ஒரு அட்டாமிக் பாம் அப்படின்னு, அணு பாம்புனே சொல்லலாம். அந்த அளவுக்கு பயங்கரமானது. ஆனா இது பொதுவா இப்ப சமுதாயத்தை குறைந்து கொண்டிருக்கின்றது. அது வரவேற்கத்தக்கது. அப்புறம் என்னன்னாக்க, எல்லாருமே இப்போ லைஃப் ஸ்டைல் என்னாச்சு, டிவியை பார்க்கறது, செல்ல பார்க்கறது, கேம்ஸ் பார்க்கறது தவிர அந்த உடற்பயிற்சிங்கிறதே இல்லாம போயிடுச்சு. அதனால உடற்பயிற்சி நன்றாக இருந்தால்தான் குடும்பம். அதனாலதான் நம்மளுடைய எளிய முறை உடற்பயிற்சி மிகவும் அவசியம். அது இருந்தால்தான் உடம்பு நல்லா இருக்கும். அப்புறம் எங்க போனாலும் வேலைப்பளு, டென்ஷன் சொல்லாத ஆட்களே இல்லை. அத்தனை பேர்த்துக்கும் டென்ஷன்னால எல்லா வியாதியும் வரும். அதற்கு முடிவு என்ன என்றால் நம்மளுடைய யோகா தான். அதனால எந்த விதத்துல பார்த்தாலும், எந்த பக்கம் போனாலும் நம்ம 5 அளவோடு
இயற்கையான அந்த எளிய முறை உடற்பயிற்சி செய்து அகத்தாய்வு செய்து ரெகுலரா தியானம் பண்ணி கொண்டு வந்தால் இத்தனை வியாதிகளையும் பழக்கத்திலிருந்து விளக்கத்திற்கு கொண்டு வந்து நம்மளுடைய ஆரோக்கியத்தை உயர்த்த முடியும். இப்போ ஒரு வியாதியா பார்க்கலாம். இப்போ பொதுவா என்ன வருது, எல்லாம் குண்டா இருக்காங்க, அதனால அவங்களுக்கு சர்க்கரை நோய் வருவதற்கு சான்ஸ் இருக்கு, கேன்சர் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு, நுரையீரல் வியாதி, ஹார்ட் வியாதி இதெல்லாம் வர்றதுக்கு காரணம் கீழே போட்டுக்கிறேன். வேலை செய்யாம சும்மா இருக்கிறது, மது அருந்துவது, சிகரெட் குடிக்கிறது, அப்புறம் அந்த உணவு முறையில மிகவும் வித்தியாசமான உணவு முறை, உடம்புக்கு எதிரான உணவு முறை தான் பாதிக்குது. அப்ப பொதுவா இதுக்கெல்லாம் மூல காரணம் என்னன்னா கொழுப்பு அப்படின்னு சொல்றோம். அந்த கொழுப்பு தான் அத்தனை வியாதிக்கும் காரணமாக ஆகிறது. அதனாலதான் இந்த குண்டா இருக்கிறது தான் மெயின் காரணமா இருக்கு. இப்போ இங்கதான் நீங்க எல்லாருமே இந்த டாபிக்கை இங்கதான் நான் ஆரம்பிக்கிறேன். இந்த வியாதிகள் எல்லாம், இந்த அறிகுறிகள் தெரிந்தால், கீழே நோய்க்குறின்னு போட்டுக்கிறேன், இந்த நோய்க்குறி தெரிந்தால் இது எதிர்காலத்தில் பெரிய வியாதிக்கு கொண்டு போய்விடும். ஆகையால் இந்த நோய்க்குறிகள் தெரிந்த உடனே இதை போக்குவதற்கான வழிமுறைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். இதை போக்குவதற்கான வழிமுறை நம்மளுடைய யோகா தான். யோகாவில் என்ன இருக்கு? 5 அளவு முறை, உடற்பயிற்சி, அகத்தாய்வு, மௌனம், உண்ணா நோன்பு அண்ட் தியானம். இத்தனையும் நம்ம கடைபிடிக்கணும். உடற்பயிற்சி இருக்கணும், உணவில் அளவு முறை இருக்க வேண்டும், மௌனம் இருக்க வேண்டும், உண்ணா நோன்பு இருக்க வேண்டும், அதே சமயத்தில் தவமும் செய்ய வேண்டும். இது அனைத்தும் இருந்தால் இதெல்லாம் வாழ்க்கையின் யோகாங்கிறது வாழ்க்கை முறையாவே மாற்றிடணும். அந்த மாற்றிட்ட அளவு முறை ஒரு எக்ஸசைஸ், ஒரு உண்ணா நோன்பு, இந்த 3ஐயும் வைத்து ஒரு சிறிது தியானம் செய்தால் போதும். இப்போ நான் சொல்றது கேக்குதா? என்னுடைய இன்டர்நெட் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆகுது. ஆமா கேக்குதுங்க. இடையில லைட்டா கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆச்சு. இப்ப நீங்க கொஞ்சம் ஒரு few seconds முன்னாடி ஒரு செகண்ட், ஏன்னா இன்டர்நெட் கொஞ்சம் போய் வந்த மாதிரி இருந்தது. அப்பதான் டிஸ்டர்ப் ஆச்சு. வாழ்க வளர்க்கணும். இப்ப இந்த படத்தை பாருங்க. இதுதான் வளர்சிதை மாற்ற நோய்க்குறின்னு சொல்லுவோம். என்னன்னாக்க இந்த வயர்ல பானை வச்ச மாதிரி இருக்காங்க இல்லையா, அதான் விசரல் ஒபிசிட்டி. அது இருந்தாக்க வரும். அப்புறம் நம்ம பிபி இருந்தா எதிர்காலத்தில் ப்ராப்ளம் வரும். நம்ம கொழுப்பை டெஸ்ட் பண்ணாக்க கொலஸ்ட்ரால் ஜாஸ்தி இருந்தா, ட்ரைகிளிசரைன் அதுல ஒண்ணு இருக்கும், அது ஜாஸ்தி இருந்தா, இல்லைன்னா லோ ஹெச்டிஎல், அந்த லோங்கிறது நல்லா வச்சுங்க. ஹைங்கிறது நல்லது. லோனாக்க லோ தான், அது மோசமானது. ஹைனா ஹை, அது உயர்வானது. அந்த ஹெச்டிஎல் லோ, ஹை ஹெச்டிஎல் இருந்தா நல்லா இருக்கும், எல்டிஎல் இருந்தாக்க தகராறு. ரைட். இப்போ ஒன்னா பார்க்கலாம். வளர்சிதை மாற்றத்துல இப்போ இதுல ஏதாவது ஒரு 3 வியாதிகள் இருந்தாலே போதும், நமக்கு மற்ற வியாதிகள் எல்லாம் வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அதுல ஒன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்னன்னாக்க இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சொல்லுவாங்க. இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ஏன் வருது அப்படின்னாக்க, நம்ம குண்டா இருக்கும் பொழுது நம்ம பேங்க்ரியாஸ்ல இருந்து வர்ற இன்சுலின் அந்த கொழுப்பை தாண்டி நம்மளுடைய அடிப்படை யூனிட்டான அந்த செல்லுக்கு போய் அந்த செல்லை வேலை செய்ய வைக்க முடிவதில்லை. அப்ப என்ன ஆகுது? பேங்க்ரியாஸ் நிறைய 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 இன்சுலின் ப்ரொடியூஸ் பண்ணாதான் அந்த கொழுப்பினுடைய தடுப்பு சுவரை தாண்டி உள்ளே போய் அந்த செல்லுக்கு சக்தியை கொடுத்து நமக்கு சக்தியை கொடுக்க முடியும். அதனால கொழுப்பு நிறைய இருந்தாக்க இன்சுலின் உள்ள போகிறது இல்லை, செல்லுக்கு வேண்டிய சக்தி கிடைக்கிறது இல்லை. செல்லுக்கு வேண்டிய சக்தி கிடைக்கலன்னா நமக்கு என்ன ஆகுது? உடலுக்கு வேண்டிய சக்தி கிடைப்பது இல்லை. அதனாலதான் நமக்கு ஒரு மாதிரி வீக்கா தெரியும், உடம்பெல்லாம் நடுங்கும், வாயெல்லாம் காஞ்சிட்டு போகும். அதான் அதனுடைய அறிகுறி. அப்போ அந்த மாதிரி ரெசிடன்ஸ் வரும்போது நமக்கு என்ன வருது அப்படின்னாக்க, உடம்பு குண்டாகுது, வயசு ஜாஸ்தி ஆகுது, ஜெனட்டிக்கல் ப்ராப்ளம்ஸ் ஜாஸ்தி ஆகுது, பிபி அதிகமாகுது, அந்த நீர்க்கட்டி நோய் ஓவரி சில பெண்களுக்கு வருவது ஜாஸ்தி ஆகுது, டயபெட்டிஸ் நீரிழிவு நோய் ஜாஸ்தி ஆகுது, கொழுப்பு அந்த கெட்ட கொழுப்புகள் உடம்பில் அதிகமாகிறது, ரத்த குழாய்களெல்லாம் அடைக்க ஆரம்பிக்கிறது. இத்தனை வியாதிகளையும் இது உருவாக்குது. இப்ப நான் சொன்னதான், நம்ம சாப்பிட்ட உணவு
ரத்தத்துக்கு போய் அந்த குளுக்கோஸ் செல்லுக்கு போகும்போது அந்த குளுக்கோஸ் போறதுக்கு தேவையானது இன்சுலின். ஆனா கொழுப்பு ஜாஸ்தியா இருக்கும்போது அந்த இன்சுலின் உள்ள போகாம தடுக்கிறதுனால செல்லுக்கு வேண்டிய உணவு போவதில்லை. அதனால அவங்க மறுபடியும் மறுபடியும் சாப்பிடுவாங்க. ஆனா அந்த செல்லுக்கு வேண்டிய உணவு போகாது. அதனால என்ன ஆகுது, உடம்பு அது ஜாஸ்தி சாப்பிடறதெல்லாம் உடம்புல பதிஞ்சு 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 குண்டாயிட்டே போவாங்களே தவிர அவங்க பசி அடங்கவே அடங்காது. அதனாலதான் அந்த கொழுப்பை குறைக்க வேண்டும். இந்த மாதிரி கொழுப்பு ஜாஸ்தியாக உடம்புல இருக்கிற எல்லா பகுதிகளிலும் அது பதிந்துவிடும். அப்புறம் குழந்தைங்க குண்டா இருந்தா அதுவும் நல்லது இல்லை. அதனால குழந்தை சின்ன பையன் தானே, குண்டா இருந்தா பரவாயில்ல, பெரியவன் ஆனதுக்கு அப்புறம் பாத்துக்கலாம்னு சொன்னாக்க, ஃபேட் பேபி ஆல்வேஸ் அ ஃபேட் பர்சன் அப்படின்னு ஞாபகம் வச்சுட்டு சின்ன குழந்தையில இருந்து அவர்களுடைய அந்த வெயிட்டை குறைக்கிறதுக்கு நாம முயற்சி எடுக்கணும். அப்ப இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ், அந்த கொழுப்பினுடைய தடுப்பினால் இன்சுலின் தடுக்கப்பட்டால் நமக்கு உடலில் கொழுப்பு அதிகமாகிறது, பிபி அதிகமாகிறது, சுகர் அதிகமாகிறது, நமது கெட்ட கொழுப்புகள் உருவாகின்றன, ஹார்ட் அட்டாக்கும் வருது. இப்போ இதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னாக்க, நாம பிளட் டெஸ்ட் பண்ணுவோம். சுகருக்குன்னு பிளட் டெஸ்ட் பண்ணுவோம். அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, காலையில போய் வெறும் வயிற்றுல ஒரு தடவை, 1.5 மணி நேரம் விட்டு ஒரு தடவை, அப்புறம் HbA1cன்னு ஒரு டெஸ்ட் இருக்கு. இந்த HbA1c டெஸ்ட் எப்ப வேணாலும் பண்ணலாம். அது பண்ணனா 3 மாசத்தினுடைய ஏவரேஜ் கொடுக்கும். இந்த டெஸ்ட் பண்ணி அந்த ரிசல்ட்டை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா, நம்ம வெறும் வயிற்றுல ரத்தம் டெஸ்ட் பண்றோம் இல்லையா, அப்போ அது 100க்கு கீழே இருந்தா உங்களுக்கு சர்க்கரை வியாதி இல்லை. அதே சமயத்துல இது நல்லா நோட் கீழே இருந்தால் உங்களுக்கு சர்க்கரை வியாதி இல்லை. 100ல இருந்து 125 வந்தால் நீங்க எப்ப வேணாலும் உங்களுக்கு சர்க்கரை வியாதி வருவதற்கு நீங்க ரெடியா இருக்கிறீங்கன்னு அர்த்தம். 126க்கு மேல 130 எல்லாம் வந்தா உங்களுக்கு சர்க்கரை வியாதி வந்து விட்டதுன்னு அர்த்தம். அதனால இந்த பிளட் டெஸ்ட் பண்றதுலயே நமக்கு சர்க்கரை நோய் இருக்கிறதா இல்லையா, வரும் நிலையில் நாம் இருக்கிறோமா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு இது மிகவும் உதவுது. அப்ப அதுக்கு வேண்டிய நம்ம ஒரு முயற்சிகளை எடுத்துக்கொள்வதற்கு இந்த டெஸ்ட் உதவுகிறது. அதே சமயத்துல இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ், அந்த கொழுப்பு இன்சுலினை எவ்வளவு தடுக்குதுன்னா, நம்ம இடுப்பை மெஷர் பண்ணனா 45 இன்ச்சஸ் ஆம்பளைகளுக்கும் 35 இன்ச்சு பெண்களுக்கு இருந்தா அவங்களுக்கு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்குதுன்னு அர்த்தம். அதே மாதிரி பிளட் பிரஷர் 130/80க்கு மேல இருந்தால் அவங்களுக்கு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி இப்பதான் சொன்னேன், நம்ம ஃபாஸ்டிங் குளுக்கோஸ், சாப்பிடாம எடுக்கிற குளுக்கோஸ் 100க்கு மேல இருந்தால், 100க்கு கீழே இருந்தா நார்மல், 100க்கு மேல இருந்தால் அவர்களுக்கு நீரிழிவு நோய் வருவதற்கான அறிகுறி இருக்கிறது. அதுக்கு பேர் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். அதே மாதிரி கொழுப்புகள்ல ட்ரைகிளிசரைடு ஒண்ணு இருக்கு, அது அதிகமாக இருந்தாலும் இந்த ஹெச்டிஎல்ங்கிறது ஹை டென்சிட்டி கொலஸ்ட்ரால், இது நல்லது. இது குறைந்தால் நமக்கு ஆபத்து. அதனால இது கம்மியா இருக்கக்கூடாது. எல்டிஎல் ஜாஸ்தியா இருக்கக்கூடாது. அது ஜாஸ்தியா இருந்தாலும் நமக்கு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னு அர்த்தம். அதே சமயத்துல நம்ம தோல்ல சின்ன சின்ன ஒரு குருணை மாதிரி வரும், கண்ணுகிட்ட கன்னத்துல இதெல்லாம் வரும். அதெல்லாம் வந்ததுனால நமக்கு சுகர் இருக்குன்னு அர்த்தம். ஒரு ஒருத்தருக்கு அந்த கன்னத்துல எல்லாம் வெல்வெட் கலர்ல ஸ்கின் சேஞ்ச் ஆகும், இல்லைன்னா கண்ணுக்குள்ள ஒரு சின்ன கொழுப்பு மாதிரி படியும். இந்த மாதிரி சின்ன சின்ன குருணைகள் கழுத்துல, நம்மளுடைய கை கீழே, அப்புறம் கிராயின்ல, ஆம்பிட், இதெல்லாம் இருந்ததுன்னா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னு அர்த்தம். நம்ம தற்காப்பு முயற்சி எடுக்கணும். அதனால இந்த வெயிட் அந்த வெயிட் பிஎம்ஐன்னு சொல்லுவோம். அந்த பிஎம்ஐங்கிறதையும் நான் மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். பாடி மாஸ் இண்டெக்ஸ், அது ஜாஸ்தி இருந்து இந்த இடுப்பு அளவு ஜாஸ்தியா இருந்தா நிச்சயம் நமக்கு எல்லா வியாதியுமே வரும்னு அர்த்தம். அப்போ நாம நல்லா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன, குண்டா இருக்கிறதுனா என்ன
அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ இதுதான் வந்து படம். அந்த முதல்ல இருக்கிற அந்த லைட் கிரீன் வந்து அண்டர் வெயிட், ஒல்லியா இருக்காங்க. அந்த கிரீனா இருக்கிறவங்க நார்மல் வெயிட். கொஞ்சம் ஆரஞ்சா இருக்கிறவங்க கொஞ்சம் வெயிட் ஜாஸ்தி. கொஞ்சம் ஆரஞ்சுக்கும் ரெட்டுக்கும் நடுவுல இருக்கிற திக் ஆரஞ்சா இருந்தாக்க குண்டா இருக்காங்கன்னு அர்த்தம். அந்த திக் ரெட்டா இருந்தாக்க ரொம்ப குண்டா இருக்காங்கன்னு அர்த்தம். இதான் வந்து பாடி மாஸ் இண்டெக்ஸ். இதே வேற ஒரு விதத்துல கால்குலேட் பண்றது எப்படின்னாக்க, இது பாருங்க, இந்த கொடுத்துருப்போம் நம்ம ஹைட்டு வெயிட். இது பார்த்து வெயிட் ஹைட்டை வந்து ஸ்கொயர் பண்ணி அந்த ஹைட்டை வகுக்கும் போது ஒரு ரிசல்ட் வரும். அந்த ரிசல்ட்ல தான் இந்த நார்மல்னா 18 to 24, ஓவர் வெயிட்னா 25 to 29, ஒபிசிட்டினா 30 to 39, ரொம்ப குண்டுனா 40க்கு மேல. அந்த கால்குலேஷனை வச்சு இந்த படத்தை வச்சு நம்ம எதுல இருக்கிறோம்னு கண்டுபிடிச்சுக்கலாம். அது வச்சுதான் நமக்கு எவ்வளவு குண்டா இருக்கிறோம் நமக்கு கணக்கு தெரியும். அது மாதிரி நம்ம முயற்சி எடுக்கணும். அப்போ குண்டா இருந்தா என்ன வருது? இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வருது, குளுக்கோஸ் வேலை செய்ய முடியறது இல்ல, அப்போ ரத்தத்துல குளுக்கோஸ் ஜாஸ்தி ஆகுது, அப்போ டயபெட்டிஸ் வருது. அதே சமயத்துல கொழுப்புல வந்து கெட்ட கொழுப்பு உருவாகுது, ரத்த குழாய்களை அடைக்குது, அதனால பிபி ஜாஸ்தி ஆகுது, ஹார்ட் அட்டாக்கும் வருது. இத்தனை விஷயங்களும் நடக்குது. ஆகையால இதுக்கு நம்ம முதல்ல உணவுல என்ன சாப்பிடணும்னா, காய்கறி, கீரைகள், அப்புறம் தானியங்கள், இது சாப்பிடுங்க. பருப்பு நிறைய இருக்கணும். அப்போ தானியத்தை விட பருப்பு நிறைய இருந்தா இன்னும் நல்லது. இதுதான் வந்து லோ, அதாவது சர்க்கரை சத்து மிகவும் குறைந்த, உடம்புக்கு மிகவும் நல்ல உணவு அப்படிங்கிறது தான் இது. ஓரளவுக்கு சர்க்கரை இருக்கிறது எதுனாக்க நம்மளுடைய தானியங்கள். இங்க பாருங்க, ஓட் பிரேக்ஃபாஸ்ட் செரல்ஸ்னா கொடுத்துருக்காங்க. இது நமக்கு நல்லது கிடையாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓட் பிராண்ட், ட்ரை பிரெட் இதெல்லாம் நல்லது இல்லை. ஆகையால இதுல பழங்களும் கொஞ்சம் சேரும், ஏன்னா அதுல எல்லாம் குளுக்கோஸ் இருக்கு. தானியங்கள், அதாவது பருப்பு, கீரை வகைகள் தான் நமக்கு மிகவும் நல்லது. மிகவும் அதிகமா கொழுப்பு சத்து எதுல இருக்குதுனாக்க, இந்த பேக்கரியில விற்கிற அத்தனை ஸ்வீட்டும், அவன் என்னென்ன விற்கிறானோ அதே சமயத்துல எண்ணெயில வறுத்தெடுக்கிற அத்தனை பொருட்களுக்கும் அது வந்து சர்க்கரை சத்து ஜாஸ்தி. அதை நாம் அவாய்ட் பண்ண வேண்டும். இன்னும் இதெல்லாம் பீஃப் பிரெயின், லிவரு, எங்களுடைய மஞ்சள் கரு, அதே சமயத்துல இந்த மாதிரி பர்கரு, இது எல்லாமே வந்து நம்ம உடம்புக்கு கெடுதல். நான் பொதுவா எங்க வந்து நார்மலா இருக்கிறவங்க சாப்பிடலாம், நான் குண்டா இருக்கிறவங்க சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவேன். ரைட். இப்போ உணவுல அளவு முறைனா இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கங்க. 25% தானியங்கள், 25% பருப்பு. அந்த 25% பருப்புங்கிற நம்ம சாப்பிடுறதே கிடையாது. நான் திரும்ப திரும்ப சொல்றேன். நம்ம அதுக்கு மேல என்ன பண்றோம்? 25% அரிசியை வச்சுட்டு நேரா சாம்பார், ரசம், மோர் குழம்பு, புளிக்குழம்பு அப்படின்னு நேரா போயிடுறோம். அதுல ஒரு சத்துமே இல்லை. நீங்க ஒரு ஒரு அளவுக்கு ஒரு கப்பு சாதம் சாப்பிட்டா ஒரு கப்பு பருப்பு சேர்த்து சாப்பிடுங்க. அதோட 50% வெஜிடபிள்ஸும் கீரையும் சாப்பிடுங்க. இந்த சாம்பார், ரசம் வந்து ஜீரணம் பண்றதுக்கு அது தனியா கூட குடிக்கலாம், சாப்பாடோட சாப்பிடாதீங்க. சாம்பாரை முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுங்க. மோரையும் குடிங்க, சாப்பாட்டுல சேர்த்தாதீங்க. மோரை குடிச்சா உடம்புக்கு நல்லது, ரசத்தை குடிச்சா உடம்புக்கு நல்லது. சாப்பாட்டோட சாப்பிடாதீங்க. சாப்பாட்டோட சாப்பிட வேண்டியது பருப்பு தான். சாப்பாடு, பருப்பு, காய்கறிகள், கீரைகள், இப்படி சாப்பிட்டா நல்லது. அதுவும் அளவான முறையில சாப்பிடணும். அதான் உணவு. இப்ப அடுத்தது வந்து நம்ம பார்க்க போறது வந்து இந்த கொலஸ்ட்ரால் பத்தி. எப்ப யார் பார்த்தாலும் கொழுப்பு பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. இந்த கொலஸ்ட்ரால் தான் என்னென்ன சொல்றோம்னா, டோட்டல் கொலஸ்ட்ரால் சொல்லுவோம், ட்ரைகிளிசரைட் சொல்லுவோம், ஹெச்டிஎல், எல்டிஎல். இதை நானே ஞாபகம் வச்சிருக்கேன். அதுல வந்து இந்த கொலஸ்ட்ரால்ங்கிறது வந்து ஜாஸ்தியானதான் ப்ராப்ளம். ஆனா கொலஸ்ட்ரால் நமக்கு வேணும். ஜாஸ்தி ஆச்சுன்னா இந்த பக்கத்துல படம் போட்டுக்கிற மாதிரி அந்த ரத்த குழாயெல்லாம் அடைச்சிட்டு ரத்தம் போகாம பண்ணும்போது ஹார்ட் அட்டாக் வரும். அதனால இந்த கொலஸ்ட்ரால்ங்கிறது வந்து நம்மளுடைய செல்லுக்கு அந்த ஒரு டெக்ஸ்சரை கொடுக்குது, விட்டமின் டி வர்றதுக்கு உதவுது, ஹார்மோன்ஸ் ப்ரொடக்ஷன் ஆகிறதுக்கு உதவுது, நம்ம கொழுப்பை உடைச்சு ஜீரணம் பண்ணுவதற்கு உதவுகிறது. அதனால ஜீரண சக்திக்கு உதவுது. நம்ம மூளையும் நரம்புகளும் வேலை செய்வதற்கும் இது உதவுகிறது. ஆகையால் கொலஸ்ட்ரால் என்பது அளவான முறையில் நமக்கு நன்மையை கொடுக்கிறது.
அளவுக்கு மீறினால் அது நஞ்சாக மாறி நமக்கு அது ஹார்ட் அட்டாக்கையே கொடுக்கிறதுங்கிறது தெரிஞ்சுக்கணும். ரைட். அடுத்தது வந்து ட்ரைகிளிசரைட் சொல்லுவோம். ட்ரெயினை 3 வகையான ஃபேட்டி ஆசிட் சேர்ந்த ஒண்ணு. இந்த இது ஜாஸ்தி ஆகும்போது இது எந்த அளவுக்கு கம்மியா இருந்தாலும் நல்லது. அளவை மீறினா இந்த பக்கத்துல படம் போட்டிருக்கோம் பாருங்க. ஒரு ரத்த குழாய்க்குள்ள இந்த மாதிரி கொழுப்பு மஞ்சளா படியுது. படிய 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 ரத்தம் ஓடுறதுக்கான அந்த அகலம் வந்து ரொம்ப குறைஞ்சு கடைசியில இதை அடைச்சிடும். அடைச்சிடுச்சுன்னா ஹார்ட் அட்டாக் வரும். இதுதான் ட்ரைகிளிசரைடினுடைய வேலை. கொலஸ்ட்ரால் வந்து சுத்தி அடிச்சிட்டு வரும். இது வந்து வால்ல அடிச்சிட்டு வருது. அதே சமயத்துல எல்டிஎல் லோ டென்சிட்டி, லோனா லோ குவாலிட்டி டென்சிட்டின்னு வச்சுக்கோங்க, அது கெட்ட டென்சிட்டின்னு வச்சுக்கோங்க. அது வந்து ரத்த குழாயினுடைய வால்ல நடுவுல பதிஞ்சு அதை விரிய வச்சு அந்த ரத்த குழாயினுடைய அகலத்தை குறைக்கிறது. அதனால அதுவும் ஹார்ட் அட்டாக்கு உதவுகிறது. அப்போ இது எல்லாம் வர்றதுக்கு காரணம் என்ன? ஒண்ணு மரபு வழியா வரலாம். ஒண்ணு சும்மா சோப்பால உட்காந்துட்டு ஐபிஎல் பார்த்துட்டு ஏதாவது சாப்பிட்டுட்டு இருந்தா கண்டிப்பா வரும். அது கூடயே மது அருந்துவது, அப்புறம் வந்து ரொம்ப வெயிட் ஜாஸ்தியா இருக்கிறது, நீரிழிவு நோய் அதிகமா இருக்கிறது, அப்புறம் சாப்பாட்டுல வந்து தவறான உணவுகள், இது எல்லாமே ப்ரொடியூஸ் பண்ணதுன்னா லோ ஹெச்டிஎல். ஆனா ஹை டென்சிட்டி ஹெச்டிஎல் வந்து நம்ம இதுக்கு நல்லது. ஏன்னா உடம்புல இருக்கிற கொழுப்பெல்லாம் கரைச்சு லிவருக்கு கொண்டு போய் டைஜஷன் பண்ணி உடம்புக்கு தேவையானதை மாத்தி கொடுக்குது. அந்த ரத்த குழாயில் இருக்கிற அந்த அடைப்பு எல்லாம் எடுக்கிறது. அப்போ இந்த நல்ல கொழுப்பு நம்ம உடம்புக்கு வரணும்னா என்ன பண்ணணும்? சத்தான உணவு, அதாவது அளவு முறையோடு சத்தான உணவு செய்ய வேண்டும். நல்லா எக்ஸசைஸ் பண்ணணும். இன்னும் நான் இதுல சேர்த்தாது வந்து அந்த விரதம் இருக்கணும், உண்ணான் நோன்பு இருக்கணும். அதோட மது அருந்தக்கூடாது, புகைப்பிடிக்க கூடாது. இந்த கெட்ட பழக்கங்களை விட வேண்டும். இதெல்லாம் செஞ்சாதான் நல்ல கொழுப்பு நம்ம உடம்புல உருவாகும். அது நம்ம உடம்பை காப்பாற்றும். அப்போ அந்த ட்ரைகிளிசரைடு ஜாஸ்தி இருந்தா என்ன வருது? ரத்த குழாய் அடைச்சாக்க, மூளையில அடிச்சதுனாக்கா பக்க வியாதி வருது, ஹார்ட்ல அடிச்சதுனாக்கா ஹார்ட் அட்டாக் வருது, ஹார்ட் டிசீஸ் வருது, கண்ணுல அடிச்சதுன்னா கண்ணு தெரியாம போகும். அதனால இந்த கொழுப்பை நாம் குறைக்க வேண்டும். இதுக்கு எல்லாத்துக்கும் நான் சொன்னதேதான், உணவில் அளவு முறை, அப்புறம் எக்ஸசைஸ், அப்புறம் உண்ணான் நோன்பு, இதெல்லாம் கண்டிப்பா செஞ்சோம்னாக்க எல்லாமே போயிடும். நமக்கு வந்து எங்க பார்த்தாலும் பிபி பிபின்னு சொல்றாங்க. அந்த பிபில வந்து சிஸ்டாலிக் டயஸ்டாலிக் அப்படின்னு 2 ரீடிங் போடுவாங்க. அந்த பக்கம் இந்த பக்கம் இடது பக்கம் இருக்கிற இதை பாத்தீங்கன்னாக்க அந்த ஹார்ட் அப்படியே சுருங்கி நிக்குது. அதாவது ரத்தம் அதுக்குள்ள இருக்கிற ரத்தத்தை அழுத்தி உடம்பு பூரா பரப்புகிறது. இது சிஸ்டாலிக். அப்போ இதனுடைய பிரஷர் வந்து 120 இருக்கும். இது முடிஞ்சதுக்கு அப்புறம் அது விரியும் போது உடம்புல இருக்கிற ரத்தம் எல்லாம் ஹார்ட்டுக்கு வரும். அந்த ஹார்ட்டுக்கு வரும்போது ரத்தம் அது கொஞ்சம் விரிஞ்சு கொடுக்கும். ஆனா விரிஞ்சு கொடுத்தாலும் அப்பவும் அதுக்கு ஒரு பிரஷர் இருக்கும். அதுக்கு பேர் வந்து டயஸ்டாலிக் பிரஷர். அது கம்மியா இருக்கும். அப்போ சிஸ்டாலிக்ல 120, டயஸ்டாலிக்ல 80 இருக்கும். 120/80 இதுதான் சிஸ்டாலிக் டயஸ்டாலிக் பிரஷர். இதுதான் நீங்க டாக்டர்கிட்ட போய் எழுதும்போது 2 ரீடிங் எழுதுவாங்க. 120/80, 130/90 எழுதுவாங்க. இதான் அது. அப்போ இது எவ்வளவு இருக்கணும் அப்படின்னா, இதைய முதல் நிலை, 2ஆம் நிலை, 3ஆவது நிலை, 4ஆவது நிலையில் இருக்கு. அதனால நம்ம பார்த்து இதுல நம்ம எந்த நிலையில் இருக்கோம்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வெயிட்டை குறைக்கணும், உணவை மாற்றணும், எக்ஸசைஸ் பண்ணணும். நம்ம திரும்ப திரும்ப அதே இதை நான் சொல்றேன், மெடிடேஷன் பண்ணணும். அப்போ பிபி வர்றதுக்கு காரணம் என்ன? குண்டா இருக்கிறோம், சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கிறோம், மது அருந்துகிறோம், மரபு வழியா வரலாம், இது பீடிங் சிகரெட் பிடிப்பதனால் வரலாம், அப்புறம் மன அழுத்தத்தினாலும் வரலாம், உப்பு நிறைய சாப்பிட்டாலும் வரும். இதுதான். அப்ப இந்த மாதிரி ஆகும்போது என்ன ஆகுதுன்னா, ரத்த குழாயில அந்த கொழுப்பு படிஞ்சு பிபி ஜாஸ்தி ஆகும்போது ரத்த குழாய் வெடித்து விடுகிறது. பிபி ஜாஸ்தி ஆனாக்க எந்த பைப்புமே வெடிக்கும். பிரஷர் ஜாஸ்தியானா நம்ம உடம்புல பிபி ஜாஸ்தி ஆச்சுன்னா ரத்த குழாய் வெடித்து விடும். மூளையில வெடிச்சதுன்னா பக்கவாதம், ஹார்ட்ல வெடிச்சதுன்னா ஹார்ட் அட்டாக், அது மாதிரி கிட்னியில வெடிச்சதுன்னா ரீனல் ஃபெயிலியர். அந்த மாதிரி அது உடம்பையே பாதிக்கும். அப்ப அதுதான் பக்கவியாதம் வரும், கண்ணு தெரியாம போகும், ஹார்ட் அட்டாக் வரும், கிட்னி போயிடும். ஈவன் நம்ம பால் உணர்வு குறைந்து விடும், தாம்பத்தியமே பாதிக்கப்படும், ஹார்ட்டும் வேலை செய்யாது. இதெல்லாம் வந்து பிபினால வர விதிகள். அப்ப இதுக்கெல்லாம் வந்து நமக்கு என்ன வேணும் அப்படின்னா,
மருந்தே இல்லாம ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்கு அப்படின்னா யோகா தான். ஏன்னா அது யோகா, அதுல ஆசனாஸ், அது இல்லாம ஆசனாஸ் உடம்புக்கு, பிராணாயாமம் மூச்சுக்கு, தியானம் மனதுக்கு. அதெல்லாம் செய்யும் பொழுது உடல் அமைதியாகிறது. அப்ப நமக்கு தேவையான அந்த பொருட்கள் கம்மியாகிறது. அப்போ உடல் பூராமே ஒரு சீரான நிலைமைக்கு வருகிறது. அப்ப அதுக்காக தான் இந்த எக்ஸசைஸ், பிராணாயாமம், இந்த தியானம் இதெல்லாமே நமக்கு என்ன கொடுக்குது? உடம்புல நல்ல பிளெக்சிபிலிட்டி கொடுக்குது, நல்ல ஒரு பேலன்ஸ் கொடுக்குது, சக்தியை கொடுக்குது, ஹார்ட்டுக்கு சக்தியை கொடுக்குது, பேக் பெயின் இல்லாம இருக்கு, மூட்டு வலி வர்றது இல்ல, உடம்புடைய வெயிட்டை குறைக்குது, மனதில் இருக்கிற அழுத்தத்தையும் குறைக்கிறது. இத்தனை தான் நம்ம முதல்ல செய்யணும், நம்ம செஞ்சுட்டு இருந்தோம். முதல்ல நான் என்ன சொல்றதுன்னா, அந்த கொழுப்பை குறையுங்கள். கொழுப்பை குறைக்கிறதுக்கு உணவும் எக்ஸசைஸும் தான். அப்புறம் தான் மனதுக்கு யோகா எல்லாமே. அப்போ இதெல்லாம் தான் வியாதி. டயபெட்டிஸ், ஒபிசிட்டி, கர்னரி டிசீஸ், லைப்பின் இதெல்லாம் போகணும் அப்படின்னா சிகரெட் பிடிக்காதீங்க, நல்லா தூங்குங்க, அளவு முறையில உணவு எடுத்துக்கொள்ளுங்க, வெயிட் அளவா வச்சுக்கங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்க, ரெகுலரா டாக்டர்கிட்ட செக் பண்ணிக்கங்க, இன்ஃபெக்ஷன் வராம வேக்சினேஷன் பண்ணிக்கங்க. இதுல நான் சொல்லாதது உண்ணா நோன்பை மறந்துவிட்டே வருகிறோம். தயவு செய்து நம்ம அன்பர்கள் உண்ணா நோன்பை வாரத்துக்கு ஒரு முறை கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும். அப்போ யோகா செய்யறதுனால நமக்கு என்ன ஆகுது? மூளையினுடைய வேலை நல்லா அதிகரிக்கிறது, மன அழுத்தம் குறைக்கிறது, இன்னும் மரபு வழியில் வரும் அந்த வியாதிகளின் தாக்கத்தையே குறைக்கிறது. நான் முதல்ல சொன்ன மாதிரி பிபி குறையுது, போன்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்குது, ஹெல்த்தியா இருக்கிறோம், எல்லா விதத்திலையுமே எல்லா விதத்திலையுமே நல்லா இருக்கிறோம். அப்ப என்ன ஆகுது? பிசிக்கலி, சோசியலி, மென்டலி, என்வைரன்மெண்ட், ஸ்பிரிச்சுவல் எல்லாமே நமக்கு யோகாவின் மூலம் கிடைக்கிறது என்று கூறி வாழ்க வளமுடன். தேங்க்யூ. வாழ்க வளமுடன் ஐயா. மிக சிறப்பா ரொம்ப ஷார்ட் டைம்ல நிறைய டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டீங்க. கொஸ்டின் ஆன்சருக்கு நிறைய டைம் இருக்கு. அன்பர்கள் இன்ட்ரெஸ்டா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா எனக்கு இதுல ஒரு சின்ன இது என்னன்னா, இப்போ நம்ம உண்ணா நோன்பு கட்டாயம் எல்லாரும் கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்கல்ல அது ஆனா இப்போ அது எந்த வயசுக்கு அப்புறங்க ஐயா? இப்போ ஒரு சிலர் ரொம்ப லீனா, அவங்களோட பாடி கான்ஸ்டியூஷனே லீனா இருக்கும். ஒரு சிலருக்கு பை ஜீன் பாடி கான்ஸ்டியூஷன் கொஞ்சம் கொஞ்சம் குண்டா இருக்க மாதிரி இருக்கும் இல்லைங்களா? அது வச்சு டிஃபரன்ஸ். அதாவது 18 வயசு வரைக்கும் நம்ம வளர்ற வயசு. அதனால 14 வயசு வரைக்கும் கண்டிப்பா உண்ணா நோன்பு இருக்க கூடாது. 14 வயசுல இருந்து 18 வயசுக்கு இருக்கலாம், இல்லாம இருக்கலாம். ஆனா 18 வயசுக்கு மேல கண்டிப்பா உண்ணா நோன்பு இருக்கணும். அப்புறம் ஒல்லியா இருக்கிறவங்களும் உண்ணா நோன்பு இருக்கணும். எதுக்கு அப்படின்னா, நம்ம உண்ணா நோன்பு இருந்தோம்னாக்க நம்மளுடைய உடல்ல எதிர்ப்பு சக்தி அதிகமாகிறது, கெட்ட பொருட்கள் எல்லாம் வெளியே போகுது, கொலஸ்ட்ரால் லெவல் கண்ட்ரோல் ஆகுது, ஹார்ட் அட்டாக் வராம இருக்கு, மூளை நல்லா வேலை செய்யுது, அல்சைமர் வியாதி வராம இருக்கிறது. ஆகையால் ஒல்லியாக இருப்பவர்களும் எப்படி நம்ம வண்டியெல்லாம் சர்வீஸ் பண்றோம், அந்த மாதிரி நம்ம உடம்ப சர்வீஸ் பண்றது, அதை டிடாக்ஸ்ன்னு சொல்லுவோம். உடம்புல இருக்கும் விஷத்தன்மைகள் எல்லாம் வெளியே எடுக்கணும் அப்படின்னா எல்லாரும் உண்ணா நோன்பு இருக்க வேண்டும். யாரெல்லாம் உண்ணா நோன்பு இருக்கக்கூடாது அப்படின்னா, பிரெக்னன்ட் லேடிஸ் உண்ணா நோன்பு இருக்காதீங்க. சர்க்கரை வியாதி இருக்கிறவங்கள மைல்டு, மாடரேட், சிவியர்னு பிரிச்சிருப்பேன். மைல்டா இருக்கிறவங்க இருக்கலாம், மாடரேட் இருக்கிறவங்க கொஞ்சம் இருக்கலாம், சிவியரா இருக்கிறவங்க கண்டிப்பா உண்ணா நோன்பு இருக்கக்கூடாது. 70 வயசுக்கு மேல இருக்கிறவங்களும் உண்ணா நோன்பு இருக்கலாம். நான்லாம் உண்ணா நோன்பு இருக்கிறேன். ரைட். வாழ்க வளமுடன்மா. நீங்க கேட்டது எல்லாருமே ஒரே லைன்ல சொல்லிட்டேன். வாழ்க வளமுடன். சிறப்புங்க. இப்பொழுது நாம் கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு செல்ல இருக்கின்றோம். வாழ்க வளமுடன். கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் தங்களுடைய கைகளை உயர்த்தினால் அவர்களுக்கான வாய்ப்பு அளிக்கப்படும். வாழ்க வளமுடன். முதலாவது அன்பராக குழந்தை வேலு உஷா அவர்கள். வாழ்க வளமுடன். நம்ம அன்மியூட் பண்ணிக்கோங்க. வாழ்க வளமுடன்மா. நன்றி நன்றி ஐயா. டாக்டர் ஐயா சிறப்புங்களா ஐயா? ஐயா நன்றி. நான் சேலத்துல இருந்து பேசணுங்க, குழந்தைவேல். நான் ஒரு ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரிங்க. அதுல நன்றி. அடுத்து பாத்தீங்களா, ஐயா கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி சாட்லயே போட்டேன். ஐயா அது டிஸ்டர்ப் ஆயிருக்குமோ தெரியல. இந்த பாட்டில் அடைத்த, புட்டிகள் அடைத்த குளிர்பானங்கள்
இந்த கோக்கு, இந்த ஸ்பிரைட்டு, மாசா இந்த மாதிரி அதை உபயோகப்படுத்த கூடாதுங்கிறத பத்தி ஐயா கொஞ்சம் சுருக்கமா தெளிவா சொன்னா எனக்கும் ஜூம்ல இருக்கிற எல்லாருக்கும் பயனா இருக்கும். அடுத்து இன்னும் கேள்வி இருக்குங்க. இதுக்கு ஐயா விடை சொன்னதுமே ஒரு சின்ன கேள்விகள் தான், ஒரு 3 கேள்வி. ஆமாங்க, நன்றிங்க. இப்ப நீங்க சொன்ன அந்த பாட்டில் அழைத்த அந்த இது இல்லைங்களா, அந்த கோக்கு வந்து பாத்ரூம் கழுவுறதுக்கு நல்லா இருக்கும். ஏன்னா லெட்டின் எல்லாம் சுத்தமா கழுவும். அப்ப அதை நம்ம குடிக்கலாமா? ஆகையால அதாவது நம்ம இயற்கையோடு வாழ வேண்டும், இயற்கை உணவோடு வாழ வேண்டும். பாட்டில்ல அடைச்சது எல்லாமே பிரிசர்வேட்டிவ்ஸ் போட்டு எல்லாமே செயற்கை தான். மேங்கோ அப்படின்னு போட்டா அதுல மாம்பழம் கொஞ்சம் கூட இருக்காது. மேங்கோ டேஸ்ட் கொடுக்கக்கூடிய அந்த கெமிக்கல்ஸ் தான் போட்டு வச்சிருக்காங்க. அது மாதிரி கோக்கு, பெப்சி, ஸ்பிரைட் எதுவுமே உடம்புக்கு நல்லது இல்லை. அதை விடுவது நல்லது. எம்டி கலோரிஸ்ன்னு சொல்லுவோம். சக்தி இல்லை, ஆனா உடம்புல வந்து கொழுப்பை ஏற்றும். புரியுதா நான் சொல்றது? எம்டி கலோரிஸ்ன்னு சொல்லுவோம். அதனால உடம்புக்கு எந்தெந்த வியாதியை விதத்துல எல்லாம் வியாதியை கொண்டு வர முடியுமோ அந்த விதத்துல வியாதியை கொண்டு வர முடியும். நல்ல ட்ரிங்க்ஸ்ன்னு சொன்னா யாரும் எடுத்துக்க மாட்டாங்க, குடிக்க மாட்டாங்க. என்ன அப்படின்னா மோர் இருக்கிறதுலயே, அதாவது ஆயுர்வேதாவில சர்வரோக நிவாரணி அப்படின்னு சொல்றது எதுன்னா மோர் தான். அதுக்கு இணையான ஒரு பானகம் இந்த உலகத்துல எதுவுமே இல்லை. இரண்டாவது வந்து இளநீர், மூணாவது வந்து கிரீன் டீ, பிளாக் காஃபி, இதெல்லாம் சாப்பிடலாம். இன்னொரு இது இருக்கு, என்ன அப்படின்னா பழைய சாதம்னு சொல்லுவோம். அது இல்லை, அதேதான். மிச்சமான சாதத்தை பாத்திரத்துல வச்சு அடுத்த நாள் காலையில ஊற வச்சு அந்த தண்ணியை வடிச்சு, அந்த சாதத்தையும் சாப்பிடலாம், அந்த தண்ணியை வடிச்சு கூட 2 டம்ளர்ல குடிச்சிட்டு போகலாம். அதுவும் மிகவும் உடம்புக்கு நல்லது. இந்த இதெல்லாம் நல்லது, அதெல்லாம் கெட்டது. வாழ்க வளமுடன். நன்றிங்க மருத்துவரையா, மிக்க நன்றி. அடுத்த 2வதான கேள்வி வந்துங்க. அதான் இப்ப சொன்னீங்க பழைய சாதம், அத யுஎஸ்ல வந்து ப்ரோபயாட்டிக்னா அவங்க வந்து அவங்களுடைய சோதனை கூடத்துல கண்டுபிடிச்சு இப்ப நிறைய அவங்க மார்க்கெட்டிங் பல டாலருக்கு வித்துட்டு இருக்காங்க. பழைய சாதமும் நம்ம டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல அதுக்கு பேர் வந்து ஐஸ் போரிட்ஜ். போரிட்ஜ்னா கஞ்சி, ஜில்லுன்னு இருக்கிறதுனால ஐஸ் போரிட்ஜ்னு விற்கிறாங்க. அதுல இப்ப எனக்கு கேள்வி அதுல என்னன்னாங்க, இந்த சர்க்கரை நோய் இருக்கிறவங்க அந்த இது எடுத்துக்கலாமா அப்படிங்கிறது என்னுடைய இது அருமையான கேள்வி. சர்க்கரை நோய் இருக்கிறவங்க தாராளமா எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னா நம்ம நைட்டு அந்த பொறை ஊத்தி ஊற வச்சிடறோம் இல்லைங்களா, அப்ப அதுல நிறைய நம்ம உடம்புக்கு தேவையான நல்ல பாக்டீரியாவும் ஈஸ்டும் வளருது. அந்த பாக்டீரியாவும் ஈஸ்டும் வளரும் போது அதுக்கு தேவையான அந்த சர்க்கரை சத்தை அந்த உணவிலிருந்து எடுத்துதான் வளருது. என்ன அந்த பழைய சோற்றில் இருக்கிற அல்லது அதே சமயத்தில் குடலில் இருக்கும் அத்தனை வியாதிகளும் போவதற்கு அது உதவும். ஆகையால காலையில பழைய சாதம் சாப்பிடுறது மிகவும் நல்லது. நீங்க சாப்பிட்டீங்களான்னு என்னை கேள்வி கேட்டீங்கன்னா நான் சாப்பிடுறேன். நான் முன்ன இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங்னு வச்சுட்டு காலையில சாப்பிடாம இருந்தேன். இப்போ நான் கொஞ்சம் மாத்திட்டு ரெகுலரா காலையில பழைய சாதம் சாப்பிடுறேன். ஏன்னா நம்ம ஒரு முன்னுதாரணமா இருந்தாதான் மற்றவங்களும் ஆரம்பிப்பாங்க. இப்ப நான் சாப்பிட ஆரம்பிச்சதுனால என் மகன் சாப்பிடுறாங்க, மருமகள் சாப்பிடுறாங்க, என் பேர குழந்தை கூட அதை டேஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதனால என்ன ஆகுனா அவங்க அடிமனத்துல அது பதிஞ்சிடும். எதிர்காலத்துல நிச்சயம் அவர்கள் தொடர்வார்கள். வாழ்க வளமுடன். நன்றிங்க, மிக்க சிறப்பு. எனது இறுதியான 3வது கேள்விங்க. அதாவது இப்ப சொன்னதே தான் ஐயாவுக்கு நான் நினைச்சுக்கிட்டு இருந்த மனசுல இந்த இன்ட்ரீம் ஃபாஸ்டிங் தாங்கய்யா. காலையில அதே மாதிரிதான் சுகர், எனக்கெல்லாம் சுகர் இல்லைங்க, துணைவியாருக்கு இருக்கு, அப்நார்மலா இருக்கு. அவங்க அப்படி இருக்கிறவங்க இந்த இன்ட்ரீம் ஃபாஸ்டிங் வந்து காலையில இருந்து எவ்வளவு, இன்ட்ரீமுக்கு 16 ஹவர்ஸ் நினைக்கிறேன், இரவு உணவு முடிச்சதுல இருந்து. இல்ல 16 ஹவர்ஸ் விட 4 மணி நேரம் தாங்க எக்ஸ்ட்ரா ஃபாஸ்டிங். ஓ சரிங்க. மாமூலா 12 மணி நேரம் நம்ம ஃபாஸ்டிங் இருந்துடுறோம். நைட் 8 மணில இருந்து காலை 8 மணி வரைக்கும் நம்ம ஃபாஸ்டிங் இருந்துடுறோம். இது இன்னொரு 4 மணி நேரம் எக்ஸ்ட்ரா, அவ்வளவுதான்.
நன்றி. அதுக்கு இடையில என்ன மாதிரி உணவு எடுத்துக்கலாங்கய்யா? அந்த வெறும் தண்ணி தான், தண்ணி தான், வேற எதுவும் சாப்பிடக்கூடாது. சிறப்புங்கய்யா. நிறைய கேள்விகள் மனதுல இருந்தாலும் அடுத்தவங்க கேட்டு அதை பயனடையணும்னு கேட்டு என்னோட நிறைவு பண்ணிக்கிறேங்கய்யா. ஐயா நன்றி. இந்த ஐயா போட்டிருந்தீங்க ஆஃப்டர் 10 o'clock, அதை நான் ஒரு சின்ன திருத்தம் பண்ணியிருந்தேன். 10 to 10:30 இஸ் பெட்டர் அப்படிங்கிறது ஐயாவுக்கும் ஒரு ஹெல்த்துக்காக 10:30க்குள்ள இல்ல 10 to 12 வரும். நான் படிக்கிறது, எழுதுறது, ப்ரிப்பேர் பண்றது எல்லாமே எனக்குன்னு கிடைக்கிற என்னுடைய நேரம் அதுதான். எனக்கு மத்த டைம் எனக்குன்னு ஒரு நேரம் கிடைக்கிறதே இல்லை. சிறப்புங்க, மிக்க சிறப்புங்க. நன்றி, நன்றிங்க. ஆமா லிலியம்மா, நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக கிருபாநிதி அம்மா, வாழ்க வளமுடன் அம்மா. லிலியம்மா வாழ்க வளமுடன். டாக்டர் ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா, ரொம்ப சிறப்புயா. நீங்க இப்ப நான் கேள்விக்கு டைரக்டா வரேன். இந்த சுகர் இப்ப முன்னாடி பேசின அன்பர் கூட சொன்னாங்க, அது ஹெரிட்ரியா கண்டிப்பா வரும் அப்படின்னு சில பேர் சொல்றாங்க ஐயா. ஒண்ணு. ரெண்டாவது அந்த சுகரை பத்தி உள்ளதை மட்டும் கேட்டேன். அந்த சுகர் உள்ளவங்க இன்ஜெக்ஷனை போடுறாங்க. நான் பார்ப்பேன், என்ன காலையில இப்ப ட்ரெயின்ல நைட்டு வந்து ஊசியை போட்டுதான் சாப்பிடுறாங்க. இன்ஜெக்ஷனை பண்ணிட்டு அந்த இன்ஜெக்ஷன் பண்றதுனால இன்சுலின் போய் அந்த அணுவை உடைச்சு விடுமா. அந்த இன்சுலின் போட்டுட்டு அப்ப 5 நிமிஷத்துல சாப்பிடுறாங்க. ஆனா அதுல ரொம்ப திருப்தியா சாப்பிடுறாங்க ஐயா. இன்சுலின் போடுறோம், இது நமக்கு ஒரு அதெல்லாம் கிடையாது. அந்த இன்சுலின் போடுறவங்கள்ட்ட, சுகர் உள்ளவங்கள்ட்ட ரொம்ப நிம்மதியா இருக்காங்க. அதை குறைக்கணும், இதுவே நமக்கு வாழ்க்கை மாதிரி ஒண்ணு எடுத்துக்கிறாங்க ஐயா. மூணாவது, சுகர் உள்ளவங்க ஐயா அரிசியை கொஞ்சமா சாப்பிடுறாங்க. ஒரு அரிசி தானியம்னா ஒரு 25 கிராம் கூட சாப்பிடுறாங்க. இதே சிறுதானியம்னா 200 கிராம் கூட சமைச்சு சாப்பிடுறாங்க. இது ரைட்டா தப்பா ஐயா? சரி, ஒரு கேள்வியா போயிடலாமா? சொல். இல்லையா, அந்த அது ஹெரிட்ரி கண்டிப்பா வருமா? ஹெரிடிட்ரியில இருக்கிறவங்களுக்கு வரும். அதனால அவங்க 25 வயசுல இருந்து செக் பண்ண ஆரம்பிச்சிடணும். 25 வயசுலயே நல்லா எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிக்கணும். ஏன்னாக்க ஜீன் சேஞ்ச் நம்ம கொண்டு வர முடியும். எபிஜெனட்டிக் சேஞ்சஸ் சொல்லுவோம். நம்ம வாழ்க்கை முறையில அந்த மரபு வழியில வர்றதையும் ஓரளவுக்கு மாற்ற முடியும். ஜீன் எக்ஸ்பிரஷனை மாற்ற முடியும்னு சொல்றோம். ஆகையால நல்ல எக்ஸசைஸ், உணவு கட்டுப்பாடு, உண்ணா நோன்பு இதெல்லாம் இருந்தோம்னா முடிஞ்ச அளவுக்கு சர்க்கரை வியாதியை குறைக்க முடியும், அல்லது அதனுடைய வீரியம் தாக்கத்தை குறைக்க முடியும். அது ஒண்ணு. ரெண்டாவது, ஊசி போடுறவங்க ரொம்ப மனநிறைவா இருக்காங்க. இன்சுலின் போடுறது நல்லது, புரிஞ்சுக்குங்க. நிறைய பேர் இன்சுலின் போடுறதுதான் அது என்னமோ ஒரு பாவம் மாதிரியும், அது தொடத்தகாத மாதிரியும் நினைக்கிறாங்க. இன்சுலினா ஐயோன்னு உயிரை விடுறாங்க. அது கிடையாது. இப்ப வந்திருக்கிற லேட்டஸ்ட் இன்சுலின் எல்லாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஏன் இன்சுலின் போடுறோம்? உடம்புல இன்சுலின் வரல. அப்ப இன்சுலின் வரலன்னா நம்ம என்ன பண்ணணும்? வெளியே இருந்து இன்சுலின் கொடுக்கணும். அப்ப வெளியே இன்சுலின் கொடுத்தாக்க அது நம்மளுடைய உடம்பினுடைய ஆரோக்கியத்தை நன்றாக பாதுகாக்கிறது. இப்போ இன்சுலின் போடாம மாத்திரை சாப்பிட்டா அந்த மாத்திரை என்ன பண்ணுது? நம்ம உடம்புல எங்கிருந்து இன்சுலின் வருதோ அந்த பேங்க்ரியாஸ அதே முதல்ல ஓஞ்சு போய் கிடைக்குது. அதை போய் மறுபடியும் புழிஞ்சு அதுல இருக்கிற இன்சுலின் எடுத்து கொடுக்குது. ஆகையால் நாம சாப்பிடுற அந்த மாத்திரை நம்மளுடைய பேங்க்ரியாஸ அடிச்சு புழிஞ்சு எடுத்து கொடுக்கறது நல்லதா, வெளியிருந்து இன்சுலின் கொடுக்கறதுனால அந்த பேங்க்ரியாஸை நம்ம காப்பாத்தி அதனுடைய வாழ்நாளை அதிகமாக வைத்துக் கொள்ள முடியும். அப்ப எது நல்லது? வெளியிலிருந்து வர்ற இன்சுலின் நல்லது. அதனால அந்த பேங்க்ரியாஸ் காப்பாற்றப்படுகிறது. அதே சமயத்துல இன்சுலின் அந்த உள்ள வர்ற இன்சுலினுக்கு ஈக்குவலா இல்லைனாலும் நம்ம சாப்பிடுற மாத்திரைகளை விட உயர்வானது. அது இல்லாம பேங்க்ரியாஸ்ல இருந்து புளியற டேப்லெட் இல்லாம லிவர்ல வேலை செய்யறது, கிட்னில வேலை செய்யறது, இன்டெஸ்டைன்ல வேலை செய்யறது, வேற வேற மாத்திரை எல்லாம் இருக்கு. அதையெல்லாம் கொடுக்கும்போது நம்ம எடுத்துக்க வேண்டிய இன்சுலின் லெவல் ரொம்ப கம்மியாகும். அப்போ வாழ்க்கை நன்றாக இருக்கும். அப்புறம் சிறுதானியமும் தானியமும் ஒண்ணுதான், எல்லாமே குளுக்கோஸ் தான். அதனால
சிறுதானியமா இருந்தாலும் சரி, அரிசி கோதுமையா இருந்தாலும் சரி, விஷம்தான். நான் திருப்பி சொல்றேன், சர்க்கரை நான் சொல்ல வரல, விஷம்தான். அப்படி சொன்னாதான் மனசுல பதியும். ஆகையால் கண்டிப்பா. அது அளவா சாப்பிடுங்க. அது நான் இன்னும் திரும்ப திரும்ப என்ன சொல்றேன்னா, நம்ம இவ்வளவு சாப்பிட்டா அதுக்கு அளவா பருப்பு சாப்பிடறதே இல்ல. சாப்பாட்டுல சாம்பார் ஊத்தி சாப்பிட்டு ரசத்துக்கு போய் மோருக்கு போயிடும். அது தப்பு. அது விட்டுருங்க. இவ்வளவு சாப்பாடு சாப்பிட்டா இவ்வளவு பருப்பு கண்டிப்பா சாப்பிடணும். அதுதான் உண்மையான உணவு. அது கூட காய்கறி கீரை சேர்த்திக்குங்க. ரசம் குடிக்கணுமா, சாப்பாட்டுக்கு அப்புறம் குடிங்க. சாப்பாட்டுக்கு அப்புறம் மோர் குடிங்க. அதான் நல்லது. ரசம் சாப்பிட்டா ஜீரணம் ஆகும். மோர் குடிச்சாக்க ஜீரணத்தை அதிகப்படும், குடல் எல்லாம் சுத்தம் பண்ணும், மலச்சிக்கலை வெளியே போகும், நம்ம உடம்புக்கு நல்ல சக்தியை கொடுக்கும். மோர் கண்டிப்பா குடிக்கணும். அதனால நான் சொல்ற உணவுல எவ்வளவு தானியங்கள் சாப்பிடுறீங்களோ அந்த அளவுக்கு பருப்பு சாப்பிடுங்கள், காய்கறி கீரை சாப்பிடுங்கள், வெளியிலிருந்து ரசமும் மோரையும் குடியுங்கள் தான் என்னுடைய இது. வாழ்க வளமுடன். வாழ்க வளம். ரொம்ப சிறப்பியா, நன்றி. அது எல்லாருக்குமே பிரயோஜனமா இருக்கும். நன்றி ஐயா, வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். அம்மா லில்லியம்மா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. சிறப்பு ஐயா, ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. நார்மலா நாம எல்லாருமே சாம்பார் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிற பருப்போட அளவு குறைஞ்சு போயிருதுங்க ஐயா. ஆமா, நீர்த்து போயிருது. ஆமாங்க ஐயா. அது இனிமே நம்ம எல்லாருமே அதை மாத்திக்கணும் கண்டிப்பா. அடுத்த நண்பராக கவிதா கோவிந்தராஜன் அம்மா, வாழ்க வளமுடன். கவிதாம்மா, வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். பேசுங்க. வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா, ஓவரா கேஸ்ட்ரிக் இருக்கு, நெஞ்சு அப்படியே தொண்டை அடைக்குது, அது எதனாலங்க ஐயா? கேஸ்ட்ரிக் இருக்குன்னா நெஞ்செல்லாம் எரியுதுங்களா? ஆஹா, எரியல, அடைக்குது. அப்படியே கனமா இருக்க மாதிரி இருக்கு கழுத்து பகுதி. கழுத்து பகுதி நெஞ்சு கனமா இருக்கு அப்படின்னா மன அழுத்தம் ஜாஸ்தின்னு அர்த்தம். ஸ்ட்ரைட்டா சொல்றேன். மன அழுத்தம் இருக்கும்போது அந்த மாதிரி ஆகும். ஆஹா, ஆனா இப்ப 3 நாளாதாங்க இருக்கு, எனக்கு ரொம்ப ஜாஸ்தி. இருந்ததே இல்ல, நடுவுல இருந்தது ரொம்ப. இப்ப இந்த வேதாந்திரியத்துக்கு வந்ததுல இருந்து இல்ல, திருப்பியும் 3 நாளா அந்த மாதிரி அழுத்துது. நீங்க மத்தவங்க கூட பேசிட்டு இருக்கும்போது மைண்ட் டைவர்ட் ஆகும்போது இருக்காது, வீட்டுக்குள்ள வந்தீங்கன்னா இருக்கும். வீட்டுக்குள்ள வந்தா இருக்கும். நான் வெளியிலே போறதுங்க இல்லையா, வீட்டுக்குள்ளேதான் இருக்கேன். ஆனா வீட்டுக்குள்ள மன்றத்துக்கு போங்க, சரியா? அப்புறம் பிபி இருக்கான்னு பாத்துக்கங்க, சுகர் இருக்கான்னு பாத்துக்கங்க, பிபி டேப்லெட் போடுறேங்க ஐயா, சாப்பிட்டுங்க. வெயிட் இருக்கான்னு பாத்துங்க. அப்புறம் உடம்புல எங்காவது நீர் சேர்ந்து இருக்கான்னு பாத்துங்க, கால்ல வீக்கம் இருக்கான்னு பாருங்க. ஏன்னா ஒரு சில பிபி மாத்திரை சாப்பிட்டா உடம்புல நீர் சேரும். இந்த அம்லாங்கிற டேப்லெட் சாப்பிட்டா இப்ப நான் எல்லாம் பிபிக்கு அம்லாங் சாப்பிடுறேன். ஆனா ஒரு சிலருக்கு அம்லாங்கிற டேப்லெட் ஒத்துக்காது. அந்த மாதிரி இருக்கவங்க கால்ல வீக்கம் வரும்போது அது நெஞ்சிலும் ஏறும். அப்ப இந்த மாதிரி நெஞ்சில அடைச்ச மாதிரி ஒரு எஃபெக்ட் வரலாம். அடைக்குது, அப்ப மூச்சு வாங்குது. அப்ப அந்த டைம்ல நடந்தோம்னா அது மூச்சு வாங்குறது, மூச்சு எடுத்து விடணும். அப்படி எடுத்து விடணும். அது மன அழுத்தம். மன அழுத்தம். நன்றிங்க. போன வாட்டி நீங்க சொல்லும் போது எனக்கு அந்த பாயிண்ட் எல்லாம் ஞாபகம் வருது. நீங்க சொன்னீங்கல்ல, வேலை செய்யறவங்க வெளியில போறவங்க அத்தனை பேருக்கும் நான் வாழ்க வளமுடன் ஹாஸ்பிட்டலுக்கு போனதுமே அது கீரை காரியை பார்த்தாலும் சரி, யாரை பார்த்தாலும் சரி, நான் சொல்லிட்டே இருப்பேன். நீங்க அது எனக்கு இப்பவும் ஞாபகமே வந்துகிட்டே இருக்கும், நீங்க எப்ப பேசுனதுல இருந்து. வேறமா அது வாயில சொல்லலன்னா கூட மனசுலயும் சொல்லலாம். அதான் முக்கியம். அதுவும் அந்த ரோட்ல போறவங்க எல்லாம் பார்த்து, ஏன்னா அவங்க பண்ற கஷ்டத்தை பார்க்கும்போது நம்ம வருத்தமா இருக்கு. அவங்க இன்னும் நல்லா வரணும்னு சொல்லணும்னு மனசு துடிக்குது. அதுதான் உண்மையான வாழ்த்துக்கள். நான் கும்பிடுறேன். வாழ்க வளமுடன் ஐயா. நாங்க தான் ஐயா உங்களை கும்பிடணும் ஐயா. இப்ப பசங்க எல்லாம் பர்கர் பீஸா எல்லாம் நிறைய சாப்பிடுறாங்க, அதனால எஃபெக்ட் தானே வரும். அது சொன்னா கேட்கவே மாட்டேன்றாங்க இப்ப இருக்கிற பசங்க. பர்கர் பீஸா அது கேட்கிற வயசு இல்ல. அதனால எங்க வீட்டுல என்ன பண்றோம்னா, மாசத்துக்கு ஒரு தடவை தருவோம், அதுக்கு மேல தரமாட்டோம்னு ஸ்ட்ரிக்டா ஆர்டர் போட்டுட்டோம். அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா குறைக்கணும். அதே சமயத்துல அவங்க கூட உட்கார்ந்துட்டு நம்ம சாப்பிடக்கூடாது. ஏன்னா இது உடம்புக்கு கெடுதல், நான் சாப்பிட மாட்டேன், அது விஷம் நீங்க சொல்லிட்டே வாங்க, அந்த பசங்க மனசுல பதிஞ்சிரும், அவனா விட்டுருவான். நம்ம ஃபோர்ஸ் பண்ணா விட மாட்டோம்.
முதல்ல நம்ம செஞ்சு காமிக்கணும். அதனால அவங்க கூட உட்கார்ந்துட்டு நீங்க சாப்பிடாதீங்க. சரிங்க ஐயா. அதான் வாழ்க முக்கியம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா. நன்றிங்க அம்மா. சுசிலாமா அட்மிட் பண்ணிட்டு பேச. சுசிலாமா சொல்லுங்க. ஐயா வாழ்க வளமுடங்க ஐயா. இது ஃபாஸ்டிங் இருக்கிறது எப்படி ஃபுல்லா பச்சை தண்ணீர் குடிச்சிட்டு தான் இருக்கணுமா ஐயா? வெறும் வயிற்று வர வயிற்றுல இருக்கக்கூடாது, வர பட்டினி இருக்கக்கூடாது, தண்ணீர் இருக்கணும். ஏன்னா நீர்ச்சத்து போயிடுச்சுன்னா உடம்பு பாதிக்கும். நீர்ச்சத்து இருக்கும். இளநீர் கூட வேண்டாம், ஏன்னா அதுல சர்க்கரை இருக்கு, கொஞ்சம் கார்போஹைட்ரேட் இருக்கு. இளநீர், மோரு, லெமன் ஜூஸ் இதுல எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சர்க்கரை இருக்கிறதுனால நமக்கு முழு நன்மை கிடைக்கணும் அப்படின்னா வெறும் தண்ணி தான். வெறும் தண்ணியா ஃபுல்லா 70 வயசுக்கு மேற்பட்டவங்களும் ஃபாஸ்டிங் இருக்கலாம்? நான் இருக்கேன். சரிங்கய்யா. அப்ப எப்ப முடிக்கிறது ஃபாஸ்டிங்? ஈவினிங்கா முடிக்கலாமா, எப்படி முடிக்கலாம்? உங்களுக்கு நீங்க அந்த இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் நான் சொல்லி கொடுத்துருக்கேம்மா. அதுல 16 மணி நேரம் தான் ஃபாஸ்டிங். நைட் 8 மணிக்கு சாப்பிட்டீங்கன்னா அடுத்த நாள் காலையில மத்தியானம் 12 மணிக்கு சாப்பிடணும். அதனால என்ன ஆகுது, காலையில பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுறது இல்ல, அவ்வளவுதான். 4 மணி நேரம் தான் நீங்க எக்ஸ்ட்ரா ஃபாஸ்டிங் இருக்கிறீங்க. அப்புறம் மத்தியானம் 12ல இருந்து நைட் 8 மணி வரைக்கும் சாப்பிடலாம். ஆனா அந்த 12 மணில இருந்து 8 மணிக்கு சாப்பிடுறதையும் அளவா ரொம்ப குறைஞ்ச அளவுல சாப்பிடணும். எடுத்துக்கலாமா? அது கூட இல்லம்மா, ஃபாஸ்டிங் இருக்கும்போது ஃப்ரூட்ஸ் கிடையவே கிடையாது. தண்ணி தான் 12 மணிக்கு மேல சாப்பிடணும். இல்லைங்க, முதல் நாள் இரவு 8 மணிக்கு சாப்பிட்றோம். ஆமா. அப்புறம் இன்னைக்கு மத்தியானம் 12 மணி வரைக்கும் தண்ணீர்லயே இருக்கணும். ஆமா. 12 மணிக்கு மேல என்ன சாப்பிட? இன்னைக்கு 12 மணிக்கு கொஞ்சம் ஃப்ரூட்ஸ், கொஞ்சம் பருப்பு, எல்லாம் லைட் டயட் தான். ஹெவியா சாப்பிட்டீங்கன்னா அந்த 4 மணி நேரம் விரதம் இருந்தது வெட்டி ஆயிரும். அப்ப திருப்பி நைட் என்ன சாப்பிடலாம்? நைட்டும் லைட்டா ஏதாவது சாப்பிடுங்க, பழங்களோ ஏதோ. பழங்களே சாப்பிடுங்க, இட்லி எல்லாம் சாப்பிட வேணாம் என்னங்கய்யா? இல்ல சாப்பிடுங்க, முடிஞ்ச அளவுக்கு கம்மி பண்ணுங்க நான் சொல்றேன். சரிங்க. அப்ப மத்தியானத்துக்கு மேல லெமன் ஜூஸ் அப்படியாவது சாப்பிட்டுக்கலாமா? சாப்பிடணும். சுகர் இல்லாம சாப்பிடணும், சர்க்கரை போடக்கூடாது. சரிங்க. அதான் ஏகாதசி விரதம் சாப்பிடலாம். ஃப்ரூட் ஜூஸ் இருக்கலாம், ஃப்ரூட் ஜூஸும் சாப்பிடலாம், சுகர் இருக்கலாம். சரிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக சேகர் ஐயா, வாழ்க வளமுடன். நாச்சு சேகர், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. எனக்கு ஒரு 3 கேள்விங்க ஐயா. என்னோட பெரிய பொண்ணு ரொம்ப ஒல்லியாவே இருக்காங்க. அவங்களோட பார்ன் வெயிட் நல்லா 3.5 கிலோ இருந்தாங்க அவங்க. ஆனா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஒல்லியா தான் இருக்காங்க. அவங்க அப்பாவும் அதே மாதிரிதான், எலும்பே வெளியில தெரியுது, ஸ்கெலிட்டன் மாதிரி இருக்கு அவங்க 2 பேருமே. அவங்களோட பிஎம்ஐயே எப்படி கூட்டுறது, அவங்க உடம்ப எப்படி கூட்டுறதுன்றதே எனக்கு தெரியவே இல்லை. பாக்குறவங்க எல்லாம் ஏன் ஒல்லியா இருக்கான்னு கேக்குற அளவுக்கு இருக்காங்க. அவளோட வயசு இப்ப 11 ஆகுது. இன்னும் 11 ஆகுது. 11 வயசு. 11 வயசு ஆகுதுன்னா கவலைப்பட வேண்டாமா. 11 வயசுனா இது பெண்கள் வளர்ற ஏஜ்மா. அவ பெரிய பொண்ணாகிற ஏஜ். வெள்ளை எல்லாம் வேற படுது, சூடுபடுது. அவ கிடுகிடுன்னு வளர்ந்துட்டா நீங்க 18 வயசு வரைக்கும் கவலைப்பட வேண்டாம். நல்லா சாப்பிட வைங்க போதும். சாப்பாட்டுல ரொம்ப ஹையாவும் சாப்பிட மாட்டா, அதுக்காக சாப்பிடாம இருக்கான்னு சொல்ல முடியாது. ஓரளவு சாப்பிடுறாங்க. நான் சொல்றேன் சத்துள்ள ஆகாரமா கொடுங்கன்னு சொல்றேன். வெறும் சாப்பாட்டிலேயே வண்டியை ஓட்டாதீங்கன்னு சொல்றேன். சரி சரிங்க. சத்துள்ள ஆகாரம், பருப்பு, இந்த பிஸ்தா, அப்புறம் வால்நட்டு, முந்திரி, அதெல்லாம் 2 கொடுக்குறேங்க ஐயா. கூட கொடுக்கணுமா? எனக்கு அதுவும் டவுட்டா இருக்கு. ஜாஸ்தி கொடுங்க. காலையில ஒரு 6, ஈவினிங் ஒரு 6, காலையில ஒரு முட்டை, ஈவினிங் முட்டை வேக வச்சு கொடுங்க. ஓகே அவ்வளவு கொடுக்கணும். நான் 4 நாள் கொடுக்குறேன். பாதாம், வால்நட் எல்லாம் 1-2 தான் கொடுக்குறேன். போதும். சரி. அதே மாதிரிதான் என் வீட்டுக்காரங்களும் 1 வருஷம் தனியா இருந்தாங்க ஃபாரின்ல. இப்ப நானும் மலேசியா மலேசியால இருந்து தான் பேசுறேன். போன வருஷம் ஃபுல்லா அவங்க தனியா அவங்களே சமைச்சு சாப்பிட்டனால சாப்பாடு ஒழுங்கா அவங்க எடுக்கல.
அதனால என்னாச்சுன்னா அவங்களுக்கும் பிஎம்ஐயே குறைஞ்சிருச்சு. பேண்ட் சைஸ்ல இருந்து ஷர்ட் சைஸ்ல இருந்து எல்லாமே குறைஞ்சிருச்சு. இப்ப எப்படி அவங்களையும் ஏத்துறதுன்னு எனக்கு தெரியல. அவருக்கு வந்து கம்ப்ளீட் செக்அப் பண்ணுங்கம்மா. சுகர் இருந்தாலும் வெயிட் கம்மி ஆகும். ஓகே. இல்ல ஆனா அதெல்லாம் இல்லைங்க ஐயா. ஏன்னா அது திரும்ப வருஷத்துக்கு ஒருக்கா அவங்க ஆபீஸ்ல செக் பண்றதுனால அது இல்ல. கொலஸ்ட்ரால் மட்டும் இருக்கு, அந்த ஃபேட்டி கொலஸ்ட்ரால் மட்டும் இருக்கு. மத்தபடி உடம்புதான் ரொம்ப ஒல்லி ஆயிட்டாங்க. இல்ல நீங்க எக்ஸசைஸ் பண்ண சொல்லுங்க, விரதம் இருக்கு சொல்லுங்க, சத்தான ஆகாரம் சாப்பிடுங்க. ஏன்னா எக்ஸசைஸ் பண்ணாதான் சாப்பிடுற சாப்பாடு ஒட்டும். சும்மா உட்கார்ந்து சாப்பிட்டா சாப்பிடுற சாப்பாடு ஒட்டாது. அதனால அளவான நம்ம எளிய முறை உடற்பயிற்சியே போதும். அது கூட சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு சாப்பிட்டாக்க நிச்சயம். சரி சரிங்க ஐயா. அது மாதிரி என் கணவருக்கு தூக்கம் பாத்தீங்கன்னா நைட்ல சாமானியத்துல தூக்கம் வர்றதே இல்ல. அப்படியே தூங்கினாலும் அந்த டீப் ஸ்லீப்புக்கு போறது இல்லைங்க ஐயா. எப்பயாவது அந்த சின்ன சின்ன சத்தம் கூட அவங்களை டிஸ்டர்ப் பண்ணுது. குழந்தைங்க எந்திரிச்சிட்டா, பேசிட்டா, தூக்கத்துல பேசினா, பிறண்டா கூட முழிச்சிடுறாங்க. அந்த தூக்கங்கிறதே ஒழுங்கா இல்ல அவங்களுக்கு. எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட 10 வருஷமாவே அவங்க அப்படிதான் இருக்காங்க. ஒரு 4 மணி நேரம் நல்லா தூங்கினாலும் போதுங்கிற ஃபீல் வந்துருது அவங்களுக்கு. அதான் நீங்க வேணா அந்த ரிலாக்ஸேஷன் எக்ஸசைஸ் இருக்கு இல்லையா, உடற்தளர்வு, ஆமா, அதை டெய்லி போட்டு வெளியே யூடியூப்ல போட்டு விட்டுருங்க. அவர் தூங்கும்போது லைட் எல்லாம் ஆஃப் பண்ண சொல்லுங்க. அவர் அதையே கேட்க சொல்லுங்க. மனசு எதுலயும் விடக்கூடாது. அதுலயே கேட்டுட்டு இருந்தாக்க நிச்சயம் தூக்கம் வரும். இது நான் நிறைய ட்ரை பண்ணிட்டேன். அது கேட்காம வெளியே எங்காவது யோசிச்சுட்டு இருந்தா தூக்கம் வராது. ஆமா, அவங்க அதையும் சொல்றாங்க. சிந்தனைகள் பலவாறு போறனாலதான் அவங்களால தூங்க முடியலைங்கிறாங்க. அதேதான் அதேதான். அதனால நம்ம இதையே வாட்ச் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா தூங்கிடும். சரி சரி, ரொம்ப நன்றிங்க. சின்ன பொண்ணு இல்ல இல்லங்க, ஒரே நிமிஷம். சின்ன பொண்ணு சாப்பிட்டுட்டே இருக்காங்க ஐயா. அவளுக்கு 7 வயசு. அவங்க இவங்களுக்கு ஆப்போசிட்டா இருக்காங்க. இடைவிடாம சாப்பிடுறாங்க. பசிக்குதுன்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இப்போதைக்கு ஒண்ணும் பண்ண வேண்டாம். வளர குழந்தை சாப்பிடட்டும், அப்புறம் ஒன்னும் பிரச்சனை இல்ல. அதனால ஆனா சொல்லிட்டே இருக்கணுமா, சாப்பிடுறது ஜாஸ்திமா, நீ ஜாஸ்தி சாப்பிடுற, குறைச்சு போயிடு. ஆனா அவளுக்கு குண்டாலாம் ஆகல. பாத்ரூம் போயிடுறா. ரொம்ப ஃபுல்லா சாப்பிட்டானா டாய்லெட் போயிடுறா அவ. இல்ல அது பரவாயில்ல. இருந்தாலும் அவளுக்கு ஒரு விழிப்புணர்வு கொடுக்கணும். ஆமா, கண்டினியூஸா தொடர்ச்சியா சாப்பாடு கேட்டுக்கிட்டே இருக்கிறது. இப்ப நீங்க ஃபாஸ்டிங்க பத்தி சொன்னீங்கல்ல ஐயா. இப்ப நான் ஒரு நாள் சாப்பிடாம இருக்கணும்னு நினைச்சாலும் எனக்கு ஒரு மாதிரி வெளவெளுத்து போறதுன்னு சொல்லுவோம்லங்க ஐயா. ஒரு மாதிரி கிட்டினஸ் வர மாதிரி ஆயிடுது. காலையில சாப்பாடே லேட்டா சாப்பிட்டோம் அப்படி, இத்தனைக்கும் காஃபியோ டீயோ குடிச்சிட்டுதான் பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு கிளப்புறோம் இல்லையா. அதுவே அந்த 9-9:30 தாண்டிருச்சுன்னா ஒரு மாதிரி வெளன்னு வந்துருது. நான் ஃபாஸ்டிங் இருக்க முடியுமா? நீங்க என்ன பண்ணுங்கன்னாக்க 9-9:30 வெள்ளன்னு வருதுன்னா டெய்லி ஒரு அரை மணி நேரமா தள்ளிட்டே வந்து பாருங்க. முதல் நாள் 9:30, அடுத்தது 9:45, அப்புறம் 10, 10:15 கொஞ்சம் கொஞ்சமா உடம்ப டியூன் பண்ணிட்டே வந்தீங்கன்னா டியூன் ஆயிடும். சரி சரி. அந்த ஏகாதசி விரதம் இருக்கணும்னு ரொம்ப ட்ரை பண்ணிருக்கேங்க ஐயா. ஆனா எனக்கா பசி பயங்கரமா வந்துரும். என்னால இருக்கவே முடிஞ்சது இல்ல. ஒரு தடவை கூட பழமாவது சாப்பிட்டுறேன். பரவாயில்லம்மா, அது இருங்க. பிளஸ் இது ட்ரை பண்ணி பாருங்க. நான் சொல்றேன். சரி சரி, ஓகே ஓகே. ரொம்ப நன்றிங்க ஐயா. நன்றிமா. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக பாலசுப்ரமணியன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன் ஐயா. சொல்லுங்க ஐயா. எனக்கு வயசு இப்ப 77 ஆகுது ஐயா. நான் ஒரு டயபெட்டிக் பேஷண்ட். 30 வருஷமா மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்கேன். இப்ப டிபிசைடியம் மாத்திரை வந்து காலையில பாதி இரவு பாதி சாப்பிடுறேன். இந்த மாத்திரை சாப்பிடறதுக்கு பதில் இன்சுலின் போடுறது நல்லதுன்னு சொல்லி முதல்ல ஒருத்தருக்கு பதில் சொல்லிட்டு இருந்தீங்க. நான் இன்சுலின் போடுறதுக்கு வேண்டாம். இப்ப நீங்க ரொம்ப மினிமல் லெவல்ல தான் சுகர் இருக்கிற மாதிரி இருக்கு. அப்படிங்களா? இன்சுலின் வேண்டாம். நீங்க என்ன மாத்திரை? டிபிசைடியம். ஆமா. உங்க டாக்டர்கிட்ட சொன்னீங்கன்னாக்க அந்த சுகர் லெவலை பார்த்துட்டு, அது இல்லாம கிளிப்டின் குரூப், டைனாகிளிப்டின், வில்டாகிளிப்டின், கிளிப்டின் குரூப்ஸ் இருக்கு. சரி. மெட்ஃபார்மின், கிளிப்டின் குரூப்ஸ், டப்பாவெல், கிட்னில இதெல்லாம் சாப்பிட்டோம்னாக்க பேன்கிரியாஸ் பாதிக்காமையே சுகர் கம்மியாகும். ஆகையால இன்சுலின் போக வேண்டாம். அப்புறம் ரொம்ப குறைவான அளவுல தான் இருக்கு இன்சுலின். அப்படிங்களா சார்? அதுக்கு வந்து நம்ம குருநாதர் வேதாத்திரி மகரிஷி தான் நன்றி சொல்றேன். நான் தொடர்ந்து பயிற்சி செஞ்சுட்டு இருக்கேன், தவம் செஞ்சுட்டு இருக்கேன். கடந்த 25 வருஷமா செய்யறேன். அந்த உணவு அளவு முறையும் பார்த்து. ஓகே. அப்புறம் உணவு அளவு முறையிலயா அவங்க அரிசிக்கு பதில் சிறுதானியம் ஒரு வாரத்துக்கு 2 தடவை சேருங்கன்னு சொல்றாங்க. சிறுதானியம் விஷம் வேண்டாம். விஷம்.
வேண்டாம். அது தெரியாம அப்புறம் என்னுடைய எல்லாம் சொல்றேன். ஓஹோ, அப்புறம் என்னுடைய HbA1c 11.8 தான் இருக்கு. அதை நான் ஜாஸ்தி, கூட்டுறதுக்கு என்ன? ரொம்ப ஜாஸ்தி, கம்மியாகணும். 7க்கு வரணும். 7க்கு வரணுமா? HbA1c இல்ல 7க்கு வரணும். இல்ல, HbA1c வந்து 6.2யா? அது கரெக்ட். நீங்க அப்புறம் எது 11 சொன்னீங்க? நான் 11 சொன்னது வந்து என்னுடைய ஹீமோகுளோபின். நீங்க HbA1c 11 இல்ல நீங்க சொன்ன HbA1c கரெக்டா அதிலே மெயின்டைன் பண்ணுங்க. 11 போதும். ஹீமோகுளோபின் 11 போதும். ஏன்னா டாக்டர் வந்து ஜென்ஸுக்கு 14 இருக்கணும், அட்லீஸ்ட் ஒரு 13ஆவது வரணும்ன்றாரு. இல்ல, 11 போதும். ஓகேங்க, நன்றியா, வாழ்த்துக்கள் ஐயா, வாழ்க வளமுடன் ஐயா. நன்றியா, நன்றி மேடம். வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக மாரிமுத்து அவர்களை அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா, இப்போ நமக்கு வந்து இந்த சுகர் கொஞ்சம் இருந்ததுனால இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தோம். அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, சுகர் மாத்திரை நீங்க எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த இன்சுலின் சொன்னீங்களா ஐயா, அது வந்து இந்த வயதுக்குள்ளவங்களுக்கு தேவையில்லைங்களா 48 வயதுக்கு? இல்ல நான் என்ன சொல்றேன்னா, சுகர் எந்த உங்களுக்கு எவ்வளவு இருக்கு சுகர்? 250. 250. சாப்பிட்டதுக்கு அப்புறமா சாப்பிட்டதுக்கு முன்னையா? சாப்பிட்டதுக்கு அப்புறம். சாப்பிட்டதுக்கு அப்புறம் 250 நீங்க டேப்லெட்டே போகலாம். உங்களுக்கு வந்து அளவாதான் இருக்கு. அதனால மெட்ஃபார்மின், கிளிப்டின் இந்த 2 குரூப் சேர்த்து சாப்பிடலாம். அதாவது டைனாகிளிப்டின் எம் அப்படின்னு இருக்கு, வில்டாகிளிப்டின் இருக்கு. உங்க டாக்டர் கேட்டு சாப்பிடுங்க. இந்த கிளிப்டின் குரூப்ல சாப்பிடலாம். சரிங்க ஐயா. வேண்டாம். சரிங்க ஐயா. அதுக்கப்புறம் வந்து இந்த பாஸ்டிங் பத்தி சொல்றீங்களா ஐயா? இப்ப நாம சுகர் இருக்கும் பாஸ்டிங் இருக்கலாமா? நீங்க இருக்கலாம். சரிங்க ஐயா. அப்ப வந்து இந்த பருப்பும் காய்கறி மட்டும் சாப்பிட சொல்றீங்க. இப்ப சிறுதானியம் சாப்பிட்டு இருக்கேன், அது தேவையில்லைங்க ஐயா? சிறுதானியம் சுகர். சிறுதானியங்கிறது சர்க்கரை. தானியம்னாலே சர்க்கரை, கார்போஹைட்ரேட். அரிசி பரவாயில்ல, அரிசி சாதம் சாப்பிடுறது இல்ல, அரிசி எல்லாமே விஷம். அதனாலதான் எல்லாமே அளவு கம்மியா சாப்பிட்டுட்டு பருப்பு நிறைய சாப்பிடுங்கன்னு சொல்றேன். சொல்லுங்க. இல்ல, இப்போ இந்த உடல் பருமன் பத்தி சொல்லுங்களா? உடல் பருமன் வந்து பாத்தீங்கன்னா, இப்ப வந்து என்னோட ஹைட் வெயிட்டுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 20 kg. மாரிமுத்தையா, நீங்க உடல் பருமன் சொன்னது மட்டும்தான் கேட்டது. அப்புறம் என்ன சொன்னீங்க புரியல, திரும்ப சிக்னல் வரல. ஆமா, இல்ல உடல் பருமன் வந்து இப்ப பாத்தீங்கன்னா சொல்றாங்க ஜாஸ்தியா இருக்கா? ஆமாங்க ஐயா, நம்ம ஹைட் வெயிட்டுக்கு நல்லா எக்ஸசைஸ் பண்ணுங்க, கொஞ்சம் வாக்கிங் போங்க. நம்மளுடைய எளிய முறை உடற்பயிற்சி இல்லாம தனியா வாக்கிங் போகணும். அது வந்து நாங்க 8 கிலோமீட்டர் நடக்க சொல்றோம். காலையில 1 மணி நேரம், ஈவினிங் 1 மணி நேரம் நடக்கணும். சாப்பாட்டை குறைக்கணும், ஃபாஸ்டிங் இருக்கணும். இது இத்தனையும் செஞ்சாதான் வெயிட் ஆகுது. அதுல தானியத்தை கம்ப்ளீட்டா நிறுத்தணும். லோ கார்ப் ஹை புரோட்டீன் டயட். தானியம், சிறுதானியம் எல்லாத்தையுமே 0 கொண்டு வந்துட்டு புரோட்டீன் நிறைய சாப்பிட்டீங்கன்னா வெயிட் ஆகணும். இடுகிடு. வளமுடன். ஐயா, எனக்கு இப்ப நீங்க சொன்னதுல ஒரு டவுட் வருது. இப்ப நான் தானியங்கள் எல்லாமே குறைக்கணும். இப்ப நவதானியம் நம்ம சொல்றோம் இல்லைங்க ஐயா, கொண்டக்கடலை, பச்சைப்பயிறு, மொச்சை, வேர்க்கடலை எல்லாமே. இது எல்லாம் இல்ல நவதானியங்கிறது வந்து வேற. அது வந்து தானியங்களா வரணும். நீங்க சொல்றது சத்து மாவு. இதுல தானியங்கள், பருப்புகள், எண்ணெய் வித்துக்கள் எல்லாம் கலந்த ஒரு கலவை. இதுக்கு பேர் வந்து சத்து மாவு. சத்து மாவு வளர்ற குழந்தைகள், பிரெக்னெண்டா இருக்கிறவங்க, பால் குடிக்கிற ஊட்டுறவங்க எல்லாம் சாப்பிடலாம். அப் டு 40 இயர்ஸ் சாப்பிடலாம். அதுக்கு மேல சத்து மாவும் அளவாதான் சாப்பிடணும். ஏன்னா அதுலயும் கார்போஹைட்ரேட் நிறைய இருக்கு, வெயிட் ஏறி இருக்கு. அந்த நவதானியம்ங்கிறது வந்து ஆக்சுவலா சத்து மாவு நீங்க சொல்றது. என்ன தானியம் தானியம் அடிக்கடி வரும்போது அப்ப நீங்க சொல்ற சிறுதானியங்களை சொல்றீங்க?
இல்ல சிறுதானியம்ங்கிறது இல்ல தானியங்கள்னாலே அரிசி, கோதுமை, ராகி, சோளம், மக்காச்சோளம், கம்பு, தெனை, இது மாதிரி இது சேரதான் நவதானியங்கள். இது பருப்பு சேர்ந்தா அது தானியங்கள் இல்ல. அப்புறம் சிறுதானியங்களை நாங்க ஏன் சொல்றோம் அப்படின்னா, அரிசி எல்லாம் நம்ம நல்லா பாலிஷ் பண்ணி சாப்பிடுறோம். சிறுதானியத்தை அவ்வளவு பாலிஷ் பண்றதுல அதுல கால்சியம் இருக்கு, அயர்ன் இருக்கு, ஃபைபர் இருக்கு. அதனால அது அரிசியெல்லாம் பார்க்கும்போது அது உடம்புக்கு நல்லது. ரெண்டாவது, அரிசியை விளைவிக்கணும்னா 20 டன் தண்ணி வேணும். சிறுதானியம் மழை தண்ணிலேயே வந்துருது. நம்ம விவசாயிகளுக்கு அது ஒரு பணப்பயிர். நம்ம அது சாப்பிட்ட விவசாயிகளுக்கு நம்ம இருக்கும். அதனால சிறுதானியத்தை ப்ரொமோட் பண்றோம். ஆனா நன்றிங்க ஐயா, நன்றிங்க ஐயா. அடுத்த அன்பராக மைத்ரி தீனதயாளன் அம்மா, நீங்க பேசலாம். வாழ்கிறவன் நன்றிங்கம்மா. ஐயா டாக்டர் ஐயா, நீங்க சொன்னீங்க இல்லையா விரதம் இருக்கிறது. என் மருமக 42 kg தான் இருக்கா. என் பேரனுக்கு 14 வயசு ஆகுது, இன்னொரு பேரனுக்கு 10 வயசு முடிஞ்சுது. என்னன்னா அவ ஜல் உபவாசம் ஏகாதசிக்கு எல்லாமே ஜல் உபவாசம் இருக்கா. இதுல ஆடிட்டர் ஆபீஸ் போறது 3 செட்டு அமெரிக்காவில இது. மறுபடியும் நிர்ஜல் ஏகாதசின்னு வருஷத்துக்கு ஒருத்தர் தண்ணி கூட குடிக்காம 24 hours அப்படியே இருக்கா. இதுலயே போய் ஒர்க் பண்ணிட்டு வரா. ரொம்ப அண்டர் வெயிட்ல இருக்கா. இப்ப என்னன்னா, நான் என் ஃபேமிலி எல்லாருமே அருள்நிதி, நான் இப்ப ப்ரொஃபஸரா இருக்கேன். பட் பிளட் டொனேஷன் நான் இங்கே முதலே காலேஜ் படிக்கும் போதே ஏற்பாடு பண்ணிவிட்டேன். இங்க எல்லாம் கொடுத்துட்டா. இப்ப அங்க போய் 70 times கொடுத்துட்டான் என் பையன். 17 years தான் இருக்காங்க. அப்போ 70. அப்போ அவ என்ன சொல்றா, இவர் இப்படி கொடுத்துட்டு இருக்காரு, நான் போய் பண்ண அண்டர் வெயிட் என்ன ஒதுக்கிடுறாங்க அப்படிங்கிறா. அப்ப என்னங்க டாக்டர் பண்றது? அவளுக்குள்ள அந்த வெயிட் 42 kg தான் இருக்கா வெயிட்டே. இருங்க, அவங்கள என் கூட பேச வைக்க முடியுமா நைட் 10 மணிக்கு மேல? சரி, நான் கூட பேசிட்டு சொல்றேன். சரிங்க, நாங்க வெஜிடேரியன். பரவாயில்ல, என் கூட பேச வச்சீங்கன்னா நான் பேசி முடிச்சுக்குவேன். சரிங்க டாக்டர். ஆனா இப்ப நீங்க சொல்றீங்களா எக்ஸசைஸ் எல்லாமே நான் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நாங்க அப்போலோ ஹாஸ்பிட்டல் எவ்ரி அம்மா கேன்சர் இருந்ததுனால எவ்ரி இயர் நாங்க 6 டாக்டர்ஸும் செக்அப் போறோம். போனா எனக்கு 4 டாக்டர்ஸ் அப்போலோ ஹாஸ்பிட்டல் சென்னையில நோ பிபி, நோ டயபெட்டிக். ஒரே ஆச்சரியமா இருக்குது. இந்த மாதிரி இந்த ஒரு பேஷண்ட் பார்க்கல சொல்லிட்டு அவங்க எல்லாருமே ரொம்ப நீங்க இப்படி ஒரு இதுவா இருக்கீங்க, எந்தூசியாஸ்டிக்கா, நல்லா எனர்ஜெட்டிக்கா இருக்கீங்க சொல்லிட்டு ஒரு டாக்டர்மா இங்க நான் மன்றம் ஓப்பன் பண்ணிருக்கேன். பட் காயக்கட் பண்ண சொல்லி அவங்க பொறுத்து டாக்டர் அம்மா வந்தாங்க வீட்டுல. நான் காயக்கட் பண்ண 5 பேர் அட்டன் பண்ணாங்க. ஸோ அந்த அளவுக்கு இருக்கு. இது உண்மையிலே சுவாமிஜிக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். நான் இதெல்லாம் பண்ண, ஆனா இது எதையுமே அவ ஏத்துக்கவும் மாட்டேங்கிறா. ஏன்னா இது நல்ல மாற்றங்கள் வரும் காயக்கல்ப பண்ணா. அதை எப்படி என்னதான் இருந்தாலும் எல்லாரும் பாஸ் ஆகும். சுவாமி சொல்லுவாரு, மகளிர் பாஸ் ஆகாது. அதுதான் ஒரு சின்னது. சரி, நான் இங்க வாழ்த்து போட்டு இருக்கேன், அவ்வளவுதான். நான் ஒரு ஜோக் சொல்லட்டுமா? மாமியார் சொன்னா மருமக கேட்க மாட்டாங்க. அதனால அவங்க அம்மா அப்பா 2 பேரும் டயபெட்டிக். அதுதான் அதனாலதான் என் கூட பேச விட்டுருங்க, நான் பேசிக்கிறேன்னு சொன்னேன். சரிங்க டாக்டர், தேங்க்யூ டாக்டர். அவங்க அம்மா அப்பா 2 பேரும் டயபெட்டிக். அப்பா இப்பதான் ஹார்ட்ல ஸ்டண்ட் வச்சிருக்காங்க. அதனால கொஞ்சம் சரி, நல்லா இருக்கட்டும். நான் வாழ்த்துறேன், அவ்வளவுதான். வாழ்க வாழ்க. ஷி இஸ் வெரி குட். நன்றிங்க. வாழ்க. நன்றி டாக்டர். வாழ்க. நன்றிங்கம்மா லிலிமா. வாழ்க. வாழ்க வளமுடன்மா. அடுத்த அன்பராக தினா அவர்களை அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன். தினா, நீங்க பேசலாம். டயானா வாழ்க வளமுடன். சரியா கவனிக்கலீங்க. டயானா வாழ்க வளமுடன். டயானா அம்மா, சரி, ஓகே. சக்திவேல் ஐயா வாழ்க வளமுடன். சக்திவேல் ஐயா, நீங்க பேசுங்க. உங்களுக்கு சக்திவேல் ஐயா உடன். சரி, கஜேந்திரன் சொல்லலாம்.
கஜேந்திரன் ஐயா வாழ்க வளமுடன். சக்திவேல் அன்மியூட் பண்ணிட்டாரு. சக்திவேல் பேசுங்க. ஐயா வணக்கம். ஐயா இந்த தேங்காய் தண்ணி அதிகமா குடிக்கலாமா ஐயா? கொஞ்சம் சவுண்ட். தேங்காய் தண்ணி குடிக்கலாமா இப்போ வெயில் நேரத்துல? தேங்காய் தண்ணி குடிக்கலாம். ஆனா தேங்காய் தண்ணி விட இளநீர் பெட்டர். இளநீர் தான் பெஸ்ட் இல்லையா? ஏன்னா தேங்காய் தண்ணி கிடைக்கிறது கடையில சொல்லி வச்சா 2 டம்ளர் நல்லா, அதனால அது குடிக்கலாமா என்னன்னு தெரிஞ்சுதான். நீங்க பேசுறது எனக்கு கேட்கல. அப்படிங்களா ஐயா? இப்ப பேசுங்க, கொஞ்சம் சத்தமா பேசுங்க. ஐயா, அந்த தேங்காய் தண்ணி அதிகமா குடிக்கலாமா? அது உடலுக்கு எதுவும் கேடு விளைவிக்குமா என்னங்கறது மட்டும் தெரியும். நீங்க இல்ல, அதிகமா எப்பவுமே அளவுக்கு அதிகமா குடிச்சா எல்லாமே கெடுதல் தான். அது அதிகமா குடிக்க வேண்டாம். இளநீர் தான் நமக்கு பெனிஃபிட் ஜாஸ்தி. ஓஹோ, சரி சரி சரி. இளநீர் தான் குடிக்கணும். இளநீர் 1-2 தான் குடிக்கணும், நிறைய குடிக்க கூடாது. ஏன்னா இதெல்லாம் சோடியம், பொட்டாசியம், இந்த சால்ட் இருக்கு, அந்த உப்புச்சத்து ஜாஸ்தியா வந்துடும் நமக்கு. இப்போ இந்த ஆசன வயல ஒரு சின்ன கட்டி மாதிரி இருக்குது. ஆக்சுவலா அது ஃபைல்ஸ் நான் கிளியர் பண்ணிட்டேன். ஆனா அது பக்கத்துல ஒரு சின்ன கட்டி மாதிரி இருக்குது. அது என்னன்னா, பாடி ஓவர் ஹீட் ஆயிட்டு அப்படின்னா அது பெருசாகுது. பாடி கொஞ்சம் கூலிங்கா இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் கம்மியா இருக்குது. இது மோஷன் போறது கொஞ்சம் ப்ராப்ளம் ரைஸ் பண்ணுதுயா. இல்ல, சின்ன கட்டினால எந்த ப்ராப்ளம் இருக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன். சரி சரி. அதனால நீங்க டாக்டர்கிட்ட காமிச்சிருங்க. அந்த சின்ன கட்டியை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டியது இல்லை. ஓ, சரி 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 சரி. இந்த பாடி ஹீட் ஆயிட்டா திரும்ப ஹீட்டு கோல்டுக்கும் கனெக்ஷன் இல்ல. காய்கறி கீரை நிறைய சாப்பிட்டு மோஷன் சரியா போற மாதிரி வச்சுக்கோங்க. ஓ, அதுதான். மலச்சிக்கலுக்கும் அதுக்கும் கனெக்ஷன் இருக்கு. ஓ, கனெக்ஷன் இருக்கு. சரி 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 சரி. சரிங்க, அப்படியே ஃபாலோ பண்றேன். நன்றியா. வாழ்க வளமுடன். டைனா, கஜேந்திரன், சுசிலாமா பேசிட்டாங்கன்னு நினைக்கிறேன். கஜேந்திரன் ஐயா வாழ்க வளமுடன். ஓகே, சுசிலாமா வாழ்க வளமுடன். ஐ திங்க் பேசிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ராஜாத்தி அம்மா ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருந்தாங்க. ராஜாத்தி அம்மா திரும்ப ஒரு ஹேண்ட் ரைஸ் பண்ண முடியுமா? ஐயா, உங்க போன் நம்பர் சாட்ல போடுங்க. உங்க போன் நம்பர் போட்டிருக்கேன். போட்டிருக்கு பாருங்க, எழுதிக்கோங்க. 98427. எங்க வரேன் சாட்ல போட்டிருக்கேன் ஐயா, பட் ஒரு சில நேரம் எடுக்க மாட்டேன். 98427 428 27. இன்னும் ஒரு தடவை சொல்லிருங்கம்மா. 98427 428 27. சரிங்கம்மா. டயானா அம்மா வாழ்க வளமுடன் அன்மிட் கொடுத்திருக்கோம். டயானா இல்ல, டயானா இல்லம்மா. இருக்காங்க ஐயா. இல்ல, இருக்கு. அவங்க அட்மிட்டே பண்ண மாட்டேங்குது. பண்ணிட்டாங்க. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா. ஐயா, எனக்கு ஒரு 3 கேள்விங்க ஐயா. ஏமா இவ்வளவு லேட்டா ஆன் பண்ணீங்க? டயனா, நான் கேக்குறேன், ஏன் இவ்வளவு லேட்? ஐயா, எனக்கு அதை அன்மியூட் பண்ண தெரியலங்க ஐயா, அது இப்பதான் பண்ணேன். சரி சரி சரி. ஐயா, எனக்கு இப்போ எனக்கு 2 குழந்தைங்க ஐயா. ஒரு பையன் பிறந்து பின்னாடி 2 வருஷம் நான் பீரியட்ஸே ஆகலைங்க ஐயா. அதனால எனக்கு பிசிஓடி பிசிஓஎஸ் வந்துச்சுங்க ஐயா. இதுக்கு நான் நிறைய மெடிசன் எல்லாமே பண்ணி பார்த்துட்டு இப்ப நான் மகிழ்ச்சி பயிற்சி தான் ஐயா 2 நேரமும் மகராசன பயிற்சி காலையில சாயந்தரம், காயக்கல்பம் காலை சாயந்தரம் எல்லா பயிற்சியும் இப்ப தொடர்ந்து செய்யறேங்க ஐயா. மெடிடேஷன் பண்றேங்க ஐயா. தோப்பு காட்டணும் 40 போடுறேங்க ஐயா ஒரு நாளைக்கு. அப்புறம் வாக்கிங்கும் போறேங்க ஐயா. இதுல எனக்கு தீர்வு கிடைக்குமாங்க ஐயா? கிடைக்கும் கூட. உணவு கட்டுப்பாடு வேணுமா? விரதம் இருக்கணும் ஐயா. இப்ப நான்
78 கிலோல இருந்த ஐயா இப்ப 72 கிலோக்கு வந்துனுக்குறேன். உணவு ஆ, கட்டுப்பாடு மூலியமாவோ ஆ, பயிற்சி மூலியமாவோ வெயிட் லாஸ் ஆ. பண்ணிக்கிறேங்க ஐயா. இன்னும் கொஞ்சம் அப்புறம் கம்மியாச்சுன்னா சரி. இன்னும் கொஞ்சம் ஐயா கம்மியாகும். சரிங்க ஐயா. ஐயா இன்டர்மீட்டிங் ஃபாஸ்டிங் வந்து நான் இப்போ ஒரு பிரதோஷம் 15 நாளுக்கு ஒரு டைம் இருந்தேங்க ஐயா. இனிமே வந்து நான் வாரத்துக்கு ஒரு டைம் இருக்கலாம்னு இருக்கேன் ஐயா. இன்டர்மீடியட் இருக்கலாமாங்க ஃபாஸ்டிங் தினமும் இருந்தா நல்லது. ஐயா? எனக்கு ஒருத்தர் இயற்கை டாக்டர் வந்து ஒருத்தர் சொன்னாரு, ஆ, இன்டர்மீட்டிங் ஃபாஸ்டிங் இருந்தா கர்ப்பப்பையில இருக்கிற கட்டிகள் எல்லாம் கரைஞ்சிரும் அப்படின்னு சொன்னாங்க ஐயா. கிடையாது கிடையாது கிடையாது. இல்லம்மா, இல்லைங்களா ஐயா? கர்ப்பப்பையில இருக்கிற கட்டிக்கும் ஃபாஸ்டிங்கும் சம்பந்தம் இல்லை. சம்பந்தம் இல்லைங்களா ஐயா? இல்ல, சரிங்க ஐயா. நீங்க டெய்லி இருக்கிறது நல்லது. உங்களுக்கு என்ன வயசாகுது இப்போ? ஐயா எனக்கு 31 தான் ஆகுதுங்க ஐயா. ஓ, நீங்க சின்ன பொண்ணுமா? ரைட் ரைட். சரி, நீங்க வாரத்துக்கு ஒரு தடவை இருந்தாலே போதும். முடிஞ்சா டெய்லி இருங்க, தப்பு இல்ல. சரிங்க ஐயா. அதாவது 40, 45, 50 வயசு வரும்போது ஒரு ஐயா. நாளைக்கு 2 வேளை சாப்பாடு போதும். எங்களை ஐயா. மாதிரி 70 வயசுக்கு மேல வந்தா ஒரு வேளை சாப்பாடு போதுங்கிறதுதான் கணக்கு. சரிங்க அப்போ ஐயா. நாங்க இந்த ஒரு வேளை சாப்பாட்டை 3 வேளைக்கு பிரிச்சு சாப்பிடணும், அவ்வளவுதான். சரிங்க ஐயா. 2 வேளை சாப்பாடுங்கிறது 2 வேளை சாப்பாட்டை 3 பிரிக்கணும். அந்த மாதிரி எனக்கு உணவை குறைக்கிறது ஐயா நல்லது. எனக்கு வந்து ஒரு பயமாவே இருக்கு. எதனா ஆயிடுமோ, ஒரு படபடப்பு அந்த மாதிரி ஒரு எண்ணம், அந்த மாதிரி தாட் வந்து வந்துனே இருக்கு. இந்த என்னடா இது ஏஜ்ல நம்மளுக்கு வருமா? மட்டும் இல்ல அப்படிங்களா இல்ல, ஐயா? இதுல எல்லா லேடிஸ்க்கும் வர்றதா. நீங்க டாக்டர் கன்சல்ட் பண்ணுங்க, அந்த மன அழுத்தத்துக்கும் மாத்திரை கொடுப்பாங்க. ஐயா வந்து நீர் கட்டி வந்து ஆபரேஷன் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்றாங்க ஐயா. இல்ல இல்ல, 31 வயசுல வேண்டாம். வேணாங்க ஐயா. உங்களுக்கு குழந்தை இருக்குமா? குழந்தை இருக்குங்க ஐயா, 2 குழந்தை. அதான், குழந்தை இருக்கும்போது கவலையப்படாதீங்க, அதை பத்தி கவலைப்படாதீங்க. நீர்க்கட்டி ஆபரேஷன் எப்ப பண்ணுவோம்னா, குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை வரலன்னா அது நீர்க்கட்டி ஆபரேஷன் பண்ணனா குழந்தை வரும். ஐயா இப்ப நீர்க்கட்டி சொல்லுங்க. நீர்க்கட்டி இல்லாம ஒவேரியன் சிஸ்ட்னு ஒண்ணு வரும். ஐயா. அது அந்த சிஸ்ட் வந்து பெருசா இருந்தா ஆபரேட் பண்ணணும், வெறும் ஐயா. நீர்க்கட்டியா இருந்தா ஆபரேஷன் பண்ண வேண்டாம். அவங்க வந்து பிசிஓசி இருக்குமா? நான் வந்து இப்ப ரெகுலர் பீரியட்ஸ் இல்லாதனால எண்டோமீட்டர் வந்து கொஞ்சம் திக்னஸா இருக்கு. ரெகுலர் பீரியட்ஸ் ஆயிட்டேன்னா அந்த எண்டோமீட்டர் வந்து திக்னஸ் வந்து கம்மியாயிடும் அப்படின்னு சொன்னாங்க ஐயா. அதுதான் இன்னும் உடம்ப குறையுங்க. அது உடம்பு குறைச்சி இப்ப நான் மகிழ்ச்சி பயிற்சியெல்லாம் செஞ்சா இது வந்து எனக்கு நார்மல் ஆயிடுமாங்க ஐயா? ஆகும் ஆகும், கண்டிப்பா. காயக்கல்பமும் இப்போ 2 மாசமா காலை சாயந்தரம் 2 வேளையும் கரெக்டா நான் செய்யறேங்க ஐயா. காயக்கல்பம் விடாம மெடிடேஷன் எல்லாம் தாங்க ஐயா பண்றேன். இது எல்லாமே நம்ம நினைச்ச உடனே வராது. ஒரு வருஷம் தொடர்ந்து செய்யும்போதுதான் பெனிஃபிட் கிடைக்கும். சரிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா. ராஜாத்தி அம்மா, வாழ்க வளம், நீங்க பேசுங்க. வாழ்க வளமுடன்யா. வாழ்க வளமுடன் மேடம். வாழ்க வளமுடன்மா. ஐயா நான் வந்து 2018 எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு. அப்ப முதுகுல கொஞ்சம் பெயின் இந்த மாதிரி இருந்து ரெக்கவர் ஆகி ஒரு 7 வருஷமா நல்லா நம்ம ஐயாவோட இது பிராக்டிஸ் எல்லாம் பண்ணி இப்ப சர்வீஸ் கூட பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். ஆனா இப்ப என்ன ஆச்சுன்னா, ஒரு மாசம் முன்னாடி திருப்பி அந்த பெயின் வந்தது. சரின்னு டாக்டர்கிட்ட போனா அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, உங்களுக்கு நியூரோபியன் சாப்பிடுங்க, அப்புறம் B12 இன்ஜெக்ஷன் வந்து வீக்லி ஒன்ஸ் போடுங்கன்னு சொன்னாங்க. சரி, நான் அப்படி போகும்போது திருப்பி வண்டியில இருந்து விழுந்துட்டேயா. மகராசனம் பண்ணாதீங்கம்மா, மத்த எக்ஸர்சைஸ் அப்ப சொன்னாங்க. அதனால மகராசனம் மட்டும் பண்ணல, மத்ததெல்லாம் முடிஞ்ச அளவு பண்றேன். எல்லா பயிற்சியும் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். ஆனா வாக்கிங் எல்லாமே ப்ராப்பரா பண்ணுவேன். அவரா வாக்கிங் டெய்லி போயிருவேன், எக்ஸசைஸ் பண்ணுவேன், லிமிட்டடா ஃபுட்டு நீங்க சொன்ன மாதிரியே பல்சஸ் எல்லாமே கரெக்டா எடுத்துக்கிட்டு தான் இருந்தேன். பாடி மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்ப இந்த ஒரு வாரமா இந்த பெயின் இருக்கிறதுனால ரெஸ்ட் எடுக்க சொல்லிட்டாங்களா, எனக்கு வாக்கிங் போக முடியல, எக்ஸசைஸ் இப்ப மகராசனம் எல்லாம் செய்ய முடியலன்னு ஒரு கவலை. இப்படி இது ஒரு பெட் ரெட்டனா இருக்கிறதுனால கொஞ்சம் பாடியும் கொஞ்சம் இதுவாயிருச்சு, வெயிட்டும் கூடின மாதிரி ஆயிருக்குது. அதுக்கு என்னையா பண்ணணும்? வாக்கிங் போகாம என்னுடைய பாடி மெயின்டைன் பண்ண நான் என்ன செய்யறது? இல்லம்மா, இப்போதைக்கு அந்த விரதம் இருக்கிறது சாப்பாடு கம்மி பண்ணுங்க. அப்புறம் மெதுவா எவ்வளவு மூவ் பண்ண முடியுமோ அவ்வளவு மூவ் ஆயிட்டு இருங்க. அப்புறம் அப்படியா? சரியா? அதான் அந்த வாக்கிங் போகாதனால எனக்கு ஒரு மாதிரி இருக்குது உடம்பே. கொஞ்ச நாள் இது இந்த அடிப்பட்டது ஒரு மாசம் 6 வாரம் போனதுக்கு அப்புறம் வாக்கிங் போக முடியும், அப்ப சரி பண்ணிக்கலாம். சரியா?
அதை கேட்கத்தையா நான் பண்ணினேன். அது இந்த மாதிரி வாக்கிங் போக முடியலையே, அதுக்கு என்ன இன்னைக்குதான் திருப்பி ஆர்த்தோ டாக்டர்கிட்ட போலான்னு இருக்கேன். அவர் என்ன போயிட்டு வாங்க சொல்றாரு? போயிட்டு வாங்க. பிசியோதெரப்பி கொஞ்சம் சொல்லி தருவாங்க, அந்த பிசியோதெரப்பி பண்ணுங்க. சரியா, வாழ்க வளமுடன். அவர்கிட்ட கேட்டே செய்யுங்க, பிசியோதெரப்பி வேணும். சரியா, வேற எதுவும் ஃபுட்டு எதுவும் இதுவாகணுமாய்யா? அது மாதிரி ஃபுட்டு குறைங்க குறைங்க குறைங்க, குறைக்கிற வரைக்கும் நல்லது. சரியா, வாழ்க. அடுத்த அன்பராக சசிகலா அம்மா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஐயா, இப்ப நீங்க சொல்றீங்க இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் எடுக்கலாம்னு, அது வந்து சுகர் இருக்கிறவங்க கூட எடுக்கலாமாங்க ஐயா? சுகர் எவ்வளவுமா இருக்கு? சுகர் வந்துட்டு ஆஃப்டர் ஃபுட் வந்து 250. இருக்கலாம். ஆஃப்டர் ஃபுட் 250 இருந்தா இருக்கலாம். சோ கொஞ்சம் கம்மி இருந்தனா நமக்கு HbA1c வந்து உங்களுக்கு 6.5ல இருக்கிறவங்க எடுக்கலாமாங்க ஐயா? தாராளமா இருக்கலாம். அப் டு 7 வரைக்கும் எடுக்கலாம். அப் டு 7. ஓகேங்க. 7.5 வரைக்கும் போலாம். இப்ப குறைஞ்ச அளவு இன்னும் குறையணும்னா என்னங்கய்யா? HbA1cல 6.5ல இருந்து இன்னும் குறையணும்னா இந்த விரதம் இருந்தீங்கன்னா டெஃபினட்டா இறங்கும். அப்புறம் காய்கறி கீரை ஜாஸ்தி பண்ணிட்டு இந்த தானியத்தை கம்மி பண்ணி பருப்பு ஜாஸ்தி பண்ணீங்கன்னா HbA1c டெஃபினட்டா இறங்கிடும். ரெகுலரா எங்க வீட்டுல ஒரு பருப்பு போட்ட கூட்டு இல்லாம சாப்பாடு இருக்காதுங்கய்யா. நீங்க சொல்ற மாதிரி நமக்கு வந்து காய்கறி கீரைகள் தான் அதிகமா இருக்கும், ரைஸ் ஒரு கப்பு தான் இருக்கும். அது பண்ணிட்டு அரிசியை கம்மி பண்ணணும். அரிசி, கோதுமை, சப்பாத்தி, உப்புமா இதெல்லாம் கம்மி பண்ணணும். கிச்சடி இதெல்லாம் விஷம். சரிங்க, நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. அடுத்த அன்பராக உமாமா, நீங்க பேசலாம். வாழ்க வளமுடன் அம்மா, வாய்ப்புக்கு நன்றி அம்மா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. எங்க ஹஸ்பண்டுக்கு வந்து சளி வந்து தொண்டையில இருந்துட்டே இருக்கு. லஞ்ச் சாப்பிட்ட உடனே காரி துப்புறாங்க. சளி எப்பவும் இருந்துட்டே இருக்கு தொண்டையில. அவருக்கு சுகரும் இருக்குது ஐயா. இல்ல, காரி துப்புறாங்கன்னா அது பரவாயில்ல. எப்ப கொஞ்சம் சுடு தண்ணி குடிச்சிட்டு துப்பிடுறது நல்லது. ஒரு சிலர் கொஞ்சம் கொஞ்சம் கலெக்ட் ஆகும், அது வியாதி இல்லம்மா, துப்பிடுறது நல்லது. ஏன்னா அதுக்கு மருந்து ரொம்ப நாளா இருக்குது ஐயா. ரொம்ப நாளா அந்த சளி இருந்துட்டே இருக்கு. பண்றாருங்க ஒருத்தருடைய உடம்பு அந்த மாதிரி. அதனால அது மருந்து கொடுத்து கம்மி பண்ணோம்னா முடியாது. அது மருந்து கொடுத்தோம்னா கம்மி ஆகும், அப்புறம் நிறுத்தினா மறுபடியும் வந்துடும். அதனால துப்பிட்டு விட்டுணும், அவ்வளவுதான். ஓகே ஐயா, ரொம்ப நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன்மா. அடுத்த நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். சாம்சங் போட்டிருக்கீங்க, உங்க பேர் சொல்லிட்டு நீங்க அன்மியூட் பண்ணிட்டு உங்க பேர் சொல்லிட்டு பேசுங்க. வாழ்க வளமுடன்மா. என் பெயர் கஜலட்சுமி அம்மா. வாழ்க வளமுடன், பேசுங்கம்மா. ஐயா வணக்கம் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா, இப்போ நீங்க வந்து சிறுதானியம் சொன்னீங்க இல்லைங்க ஐயா, குதிரைவாளி, திணை, இந்த சாமை, இதுதானங்க ஐயா நீங்க சாப்பிட வேண்டாம் சொல்றீங்க? சாப்பிட வேண்டாம்னு சொல்லலமா, அளவா சாப்பிடணும். அளவா சாப்பிடணும். நீங்க கருப்பு கவுனியை விட்டுட்டீங்க. ஆமாங்க ஐயா, கருப்பு கவுனி அது மெயின். 4 கொஸ்டின் வச்சிருக்கேன் ஐயா தனியா நானு. கருப்பு கவுனி சாப்பிடலாமா ஐயா? இதெல்லாம் சர்க்கரை வியாதி இருக்கிறவங்களுக்கு விஷம். ஓ சரி. அதனால இதெல்லாம் இதுவும் அரிசியும் ஒண்ணுதான். கருப்பு கவுனி கூட தவிர்க்கலான்றீங்களா ஐயா? சுகர் தானியம் தாமா, தானியம் தாமா. கருப்பு கவுனி அரிசின்றது தானே சொல்றாங்க சுகருக்கு சாப்பிடுங்கன்னு ஒருத்தர் எனக்கு சொன்னாங்க. அதனாலதான் என் டவுட்டுக்கு தப்பா சொல்றாங்க. தானியங்கள் சாப்பிடக்கூடாது. ஆமா, உளுந்து கஞ்சி நல்லது. ஆனா உளுந்து கஞ்சிக்கும் மூட்டு வரைக்கும் சம்பந்தம் இல்லமா. ஏன்னா உளுந்து வந்து பருப்பு, உடம்புக்கு நல்லது. ஆனா அது வந்து மூட்டு வலிக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை.
கோதுமை இல்ல இல்ல சர்க்கரை வியாதி இருக்கிறவங்களுக்கு கோதுமை வந்து விஷம். அப்புறம் இன்னொரு விஷயம், நீங்க இருங்க நீங்க இன்னொரு விஷயம் சொல்றேன். இது வந்து கூகுள்ல கூட எல்லாரும் பார்க்கலாம். கோதுமையில குளுட்டன் அப்படின்னு ஒரு பசை இருக்கு. அது ஒரு சிலருக்கு விஷம். அது சர்க்கரை வியாதி இல்லாம ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு அது ஹார்ட் அட்டாக் கொண்டு வந்துடும். இப்ப ஃபாரின்ல எல்லாம் ஹோட்டலுக்கு போய் சொல்லும் போதே குளுட்டன் அப்படின்னு சொல்லுவான். அப்போ அந்த அந்த கோதுமை இல்லாத பொருளை தான் சாப்பிட கொடுப்பாங்க. அதனால கோதுமையில் இருக்கிற கார்போஹைட்ரேட் ஒரு பக்கம் விஷம், கோதுமையில் இருக்கிற குளுட்டன் இன்னொரு பக்கம் விஷம். அப்புறம் குரணிக்கு போனீங்கன்னா அப்படி சாப்பிடலாம். பீட்ரூட் கேரட் எல்லாம் சாப்பிடலாம். இன்னும் பச்சையா சாப்பிட்டா நல்லது. பச்சையா சாப்பிட்டா நல்லது. ஆமா, வேக வைக்காம பச்சையா எப்படி வேணாலும் சாப்பிடலாம். வேக வச்சா அதுல இருக்கிற சத்து அழிஞ்சிருது. எல்லாம் உங்க வாய்க்கு, எனக்கு வந்து பாசிப்பயிர் ரொம்ப பிடிக்கும். அதனால அவங்க வாய்க்கு எது பிடிக்குது அது. அப்புறம் அப்புறம் தட்டப்பருப்பு வந்து இந்த கோயம்புத்தூர் சைடு எல்லாம் அரிசி பருப்பு சாதம்னு சொல்லுவாங்க. அதுல தட்டைப்பயிறு போட்டு செஞ்சா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால அவங்கவுங்க வாய்க்கு ஏதோ டேஸ்டோ ஓட்ஸ் விஷம். ஓட்ஸ்னா அது எதுல இருந்து வருது? கோதுமையில இருந்து வருது. கோதுமையிலமா நம்ம அரிசியா அவல தட்டுறோம் இல்லையா, அந்த மாதிரி கோதுமையை தட்டி ஓட்ஸா பண்ணி ஆஸ்திரேலியாவில அப்படியே விளைஞ்சு கொட்டுது. அதெல்லாம் என்ன பண்ணான்னா, எங்கடா விக்கணும்னு பார்த்தான். நம்மளுக்குதான் முட்டாளாச்சே, நம்ம நல்லா வித்தரலாம். வித்துட்டு அதுல வந்து சர்க்கரை வராது, கொழுப்பு வராது, ஃபைபர் நிறைய இருக்கு எல்லாம் சொல்லி நம்மளுக்கு இன்னும் வசதி. காலையில பாலை ஊத்தி சாப்பிட்டுட்டு போயிடலாம் ஈஸியா. அதனாலதான். ஆனா யோசிச்சு பாருங்க, அது ஒரு கிலோ 120 ரூபா 130 ரூபா. அந்த காசு அவனுக்கு 150 ரூபாய் கொடுத்து எங்க பிரதர் வாங்கி வந்தாரு. நேத்து ஓட்ஸ் குடி நல்லது, கொலஸ்ட்ரால் வராது அப்படின்னுட்டு. அதான் கண்டிப்பா வாழ்க வளமுடன். அதே இதுக்கு நம்ம ஊர்ல ராகி 20 ரூபாய்க்கு 30 ரூபா கேஜி வாங்கினீங்கன்னா அந்த காசு நம்ம ஆளுக்கும் போகும், நம்ம வீட்டுல இருக்கிறவங்களுக்கு. ராகி வந்து சர்க்கரை வியாதி இருக்கிறவங்களுக்கு தான் கெடுதலே தவிர மற்றவங்களுக்கு எல்லாம் உடம்புக்கு நல்லது. புரியுதுங்களா? தானியங்கள் வந்து மற்றவங்க எல்லாம் சாப்பிடலாம். ஆனா சர்க்கரை வியாதி இருக்கிறவங்க தானியத்தை குறைக்கணும்னு நான் சொல்றேன். ஓகே ஓகே ஐயா, நம்ம பயிற்சியில இந்த சுகருக்கும் கொலஸ்ட்ரால் வராம தடுக்க என்னங்க ஐயா இருக்கு நம்ம ஐயாவுடைய பயிற்சியில? கொஞ்சம் தனி பயிற்சி வேண்டாமா, ரெகுலரா அந்த பயிற்சி செஞ்சாலே போதும். ஓகே, நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாய்ப்புக்கு நன்றிங்க அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். அடுத்த ஜெயலட்சுமி அம்மா, நீங்க பேசலாம். அம்மா வணக்கம் அம்மா. வாழ்க வளமுடன். வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி அம்மா. ஐயா வணக்கம் ஐயா. டாக்டர் ஐயா வணக்கம் ஐயா. எங்க வீட்டுக்காருக்கு சுகர் ஒரு 30 வருஷமாவே இருக்குது ஐயா. அவருக்கு 52 வயசு ஆகுது. 25 வருஷமா சுகர் இருக்கு. அவர் வந்து இப்ப வந்து சமீபத்துல ஆக்சிடென்ட் ஆனதுல இருந்து அவர் வேலைக்கு எல்லாம் போறது இல்ல. 57 வயசுல ரிட்டையர்ட் லைஃப்ல இருக்காரு. இப்ப சுகர் வந்து சாப்பிட்ட பிறகு பார்த்தா 350 அப்படி போகுது. சாப்பிடறதுக்கு முன்னாடி எடுத்தாலும் 200 சில்லறை இருக்கு. கம்மியாவே ஆகிறது இல்ல. சாப்பிடறதுக்கு முன்னாடியும் அவ்வளவு சுகர் இருக்கு. அவர் இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் எல்லாம் இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவர் வந்து கொஞ்சம் சாப்பிடணும்னு நினைப்பாரு. சாப்பிடாம இருக்கணும். அவர் வந்து சுகர்ன்றதால எனக்கு பசிக்குது. சொல்லுங்க ஐயா. இன்சுலின் கொடுக்கணுங்களா? சரிங்க ஐயா. இப்ப வந்து டாக்டர் பார்த்து கன்சல்ட் பண்ணிட்டு, ஏன்னா இவருக்கு சுத்தமா பேங்க்ரியாஸ் வேலை செய்யல.
என்ன மாத்திரை போட்டாலும் கண்ட்ரோலுக்கு வராது. அதனால இவங்களுக்கு வந்து இன்சுலின் கொடுத்தீங்கன்னா நல்ல பெனிஃபிட் கிடைக்கும், நல்லா இருப்பாரு, உடம்புக்கு நல்ல சக்தி வரும். அவர் வந்து சாப்பிடறதுல கொஞ்சம் நிறைய ஃபுட்டு சாப்பிடுற மாதிரி செய்யறாரு. உப்புமா, பொங்கல் ஆமாமா, இதெல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுறாரு. இல்லம்மா, சுகர் உடம்புல ஜாஸ்தி இருந்ததுன்னா, ரத்தத்துல இருந்ததுன்னா அது நமக்கு வேலைக்கு வர்றதில்ல. அதனால பசி ஜாஸ்தி ஆகும், அதனால நிறைய சாப்பிடுவாங்க, ஆனா அது வேலைக்கு வராது. அதனால இன்சுலின் போட்டா பசி கம்மியாகும், சாப்பிடுறது கம்மியாகும். அப்படிங்களா ஐயா? கிளைப்ரைடு அந்த அந்த கிளைம்ஸ்டா சொன்னீங்களே, அந்த மாத்திரை குரூப் தான் சாப்பிட்டுட்டு இருக்காரு. காலையில ஒண்ணு நைட்டு ஒண்ணு அப்படி சாப்பிட்டுட்டு இருக்காரு. அது கூட அதுதான் இன்னும் சுகர் 2 மாத்திரை குறையறதுக்கு தான் இல்லம்மா, அது கூட இன்னும் மாத்திரை கொடுத்திருப்பாங்க. கொடுத்துட்டு தான் இருக்காங்க. நான் அதனால இதுக்கு நீங்க சொன்னேன் மறுபடியும் அந்த டாக்டரை பார்த்து, இல்லம்மா டாக்டரை பார்த்து இது மாதிரி எங்க இதுல கேட்டப்ப சொன்னாங்க, இத மாத்திரை எல்லாம் சாப்பிட்டு குறையலன்னா கொஞ்சம் இன்சுலின் சேர்த்திட்டா நல்லது. அதுவும் காலையில சாப்பிடறதுக்கு முன்னாடி 250 இருக்குது. அதனால நைட் படுக்கும்போது ஒரு இன்சுலின் இருக்கு, அந்த இன்சுலினும் போடணும், பகல்ல போடுற இன்சுலினும் போடணும். அவங்களுக்கு சொல்லுங்க, டாக்டர் பகல்ல போடுற இன்சுலினும் போட சொன்னாரு, நைட்டுக்கு போடுற பேசல் இன்சுலினும் போட சொன்னேன்னு சொல்லுங்க. அப்ப நல்லா இருக்கும், நல்லா கெட்டியா வந்துடுவாரு, வாழ்க்கை வரும். அப்படிங்களா ஐயா? சரிங்க ஐயா, ரொம்ப நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. அடுத்த அன்பராக சாம்சங் SM-M145 உங்களுக்கு அன்மியூட் கொடுத்துருக்கோம், நீங்க பேசலாம். சாம்சங் அன்மியூட் கொடுத்துருக்கோம், பேசுங்க. பேர் சொல்லிட்டு உங்க கேள்வியை கேட்கலாம். ஆமா, அவங்க அப்படியே லாஸ்ட் முடிச்சுக்கலாமா? ஆமாங்க ஐயா, அவங்களோட முடிச்சுக்கலாங்க ஐயா. ஓகே, வாழ்க வளமுடன். சாம்சங் திரும்ப உங்களுக்கு அன்மியூட் கொடுக்குறோம். சாம்சங் போயிட்டாங்க. இல்ல, ஓகேங்க ஐயா, அப்ப நம்ம நிறைவு பண்ணிக்கலாங்க ஐயா. சரி, வாழ்க வளமுடன். ஆமா, நன்றிமா டெல்லி கோபால். நன்றி கடன் பட்டிருக்கோம். ரொம்ப அருமையா வந்து ஒவ்வொரு முறையும் நீங்க எப்படி வந்து உடல் நலத்துக்கு வந்து நம்ம சுவாமிஜியோட கருத்துக்கள், அதுல இன்னும் எவ்வளவு வந்து நம்ம இன்னும் அத எளிமையான முறையில எடுத்துக்கலாம், உணவுகளை எந்த மாதிரி இது பண்ண ரொம்ப அருமையா சொல்லி கொடுத்து வரீங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். இந்த விழிப்புணர்வு ரொம்ப வேணுமா? இந்த அரிசியிலையும் சிறுதானியத்திலுமே பாருங்க எவ்வளவு தளர வேண்டியது இருக்கு. அதனால இந்த விழிப்புணர்வை கொண்டு வர வேண்டியது எங்களுடைய கடமை. அதான் பழக்கத்திலிருந்து விளக்கத்துக்கு கொண்டு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டியது இருக்கு. கண்டிப்பாங்க, சாமிஜி சொன்ன மாதிரி பழக்கத்துக்கும் விளக்கத்துக்கும் போராடிட்டு தான் இருக்கும். கண்டிப்பா. அதுல பாத்தீங்கன்னா இப்போ நீங்க தானியங்கள் சொல்லும் போது எல்லாருக்கும் என்னன்னா சிறுதானியம், அப்ப இது வேண்டாமா அது வேண்டாமா. ஆக்சுவலி இங்க டயபெட்டிக் இருக்கவங்க நிறைய எடுக்க வேண்டாம் சொல்றீங்க, இந்த கருப்பு கவனி, பூங்கார் அந்த மாதிரி எல்லாம். ஆனாலும் வந்து ரொம்ப இருக்கு. என் நேரம் கருதி காந்திமதி நீங்க அன்மியூட் கொடுக்கட்டுங்களா ஐயா? கொடுங்க, பேசலாம். காந்திமதி ஐயா வணக்கம். ஐயா வணக்கம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. ஐயா நல்லா சிறப்பா இருந்தது உங்களுடைய இது கேட்கறதுக்கு. நான் வந்து இங்க சேந்தமங்கலம் கேர்ள்ஸ்ல ஒர்க் பண்றேங்க ஐயா. அங்க காலையில ஆனா குழந்தைங்க வந்து பாத்தீங்கன்னா சாப்பிடாம வராங்க ஐயா. அவங்களுக்கான ஒரு சிறு விளக்கம் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். சின்ன குழந்தைங்களுக்கு எப்படி நம்ம என்ன மாதிரியான உணவுகளை காலையில எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு சொல்லலாங்க ஐயா. நானும் டெய்லி கேட்பேன். டெய்லி பாத்தீங்கன்னா காலையில ஆனா சின்ன குழந்தைங்க காலைல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடணும் இல்லைங்க ஐயா. நாம தான் ஓரளவுக்கு வயசுல இருக்கவங்க, நீங்க சொன்னீங்க கொஞ்சம் ஒரு லெவல் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு, அதுக்கான ஒரு விளக்கம் கேக்குறாங்க ஐயா. வேற ஒண்ணும் இல்ல. ஆமா, அவங்க வீட்லயே சொல்லுங்கம்மா. அது ஏதாவது பயிரை முளைப்பயிரா கொண்டு வந்து அந்த முளைவிட்ட பயிரை காலையில டிஃபன் பாக்ஸ்ல கொண்டு வர சொல்லிருங்க. அது அந்த பருப்பு சாப்பிட்டா குழந்தைக்கு ரொம்ப நல்லது. நல்லது. ஓகேங்க, அந்த மாதிரி சொல்லலாம். புரோட்டீன் டயட் கூட ஏதாவது ஒரு பழம் எடுத்துட்டு வரலாம். ஓகேங்க ஐயா. சரி சரி. ஃப்ரூட்ஸ் புரோட்டீன் நல்லது. கூட ஒரு எக் சேர்த்துனாங்கன்னா that is the richest diet. அது மதியத்துல தாங்க ஐயா வழங்குறாங்க ஸ்கூல்ல. பரவாயில்ல, அது போதுமா? காலை இது ஆக்சுவலா இப்ப காலை உணவு உங்க ஸ்கூல்ல குடுக்கறது இல்லையா? இல்லைங்க, ஹையர் செகண்டரி ஸ்கூலுங்க ஐயா. அதனால ஆமாங்க ஐயா. சரி சரி. இல்ல சொல்லி பாருங்க, இது மாதிரி அவங்க வீட்டுல செய்யறது லேட் ஆனாலும்
முதல்ல முளைக்கட்டி வச்சிருந்தாங்கன்னா அது ஒரு சின்ன டப்பால போட்டு வந்துட்டா இங்க சாப்பிட்டுக்கலாம். இந்த குழந்தைங்க விரும்பி சாப்பிட்டா பரவாயில்லைங்க. அதான் நீங்க சொல்ற மாதிரி இந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம் தான் நிறைய விரும்பி சாப்பிடுறாங்க. நம்ம இந்த முளைக்கட்டிய தானியங்கள் சொல்லும் போது இல்ல முளைக்கட்டி தானியத்தை அவங்க டேஸ்டா சாப்பிடணும்னா ஒரு சின்ன வெல்லத்தை சேர்த்து சாப்பிட சொல்லுங்க. ஒரு சின்ன வெல்லம். சொல்லிடலாம். வெல்லம். தேங்காய் கூட நல்லது. ஆமா தேங்காய் இது எனக்கு ரொம்ப பிடிச்சது. நான் சாப்பிடுவேன். ஓகேங்க ஐயா. ஓகே ஓகே. தேங்காயும் சேர்த்து சாப்பிடலாம் இல்லைங்களா? தேங்காய் சாப்பிட்டு தேங்காய் ஆமா நல்லாதான் இருக்கும். ஓகேங்க ஐயா. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க. தேங்க்யூங்க. நன்றி நன்றி. யாரோ 2 பேர் கலா கவிதா சீனிவாசன். கலா நீங்க பேசுங்கம்மா. கலா அன்மியூட் கொடுத்திருக்கோம், பேசலாம். கலா கவிதா சீனிவாசன் யார் வேணாலும் அன்மியூட் பண்ணிக்கலாம். 2 பேருக்குமே அன்மியூட் கொடுத்திருக்கீங்க ஐயா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. கவிதா உங்களோட ஸ்பீச் ரொம்ப நல்லா இருந்தது ஐயா. வெரி யூஸ்ஃபுல். அது உங்களது இன்னும் நாங்க மெனி டைம்ஸ் ரிப்பீட் பண்ணி பார்க்க இட் பி வெரி யூஸ்ஃபுல். எனக்கு ஒரு சின்ன ஒரு சொல்லுங்க. வாழ்க்கைக்கு நான் இன்னைக்கு பேசுறது வந்து ரொம்ப 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 தேவை. ஆமாங்க ஐயா. இதுலதான் நம்ம உலகமே அழிஞ்சிட்டு இருக்குது இப்போ. இதைய மட்டும் கொஞ்சம், அதாவது நம்ம இயற்கையோட இணைந்த வாழ்க்கையை விட்டுட்டு ஒரு மெஷினரி வாழ்க்கைக்கு வந்துட்டோம், இயந்திரத்தனமான வாழ்க்கை வந்துட்டோம். அதனாலதான் அழியும். இது செஞ்சா வந்துடும் கரெக்டா. கண்டிப்பாங்க. வெரி வெரி யூஸ்ஃபுல். அதுல இப்ப இருக்கிற ஜெனரேஷன் பசங்களுக்கு இதை போட்டு நம்மளுக்கு தெரிஞ்சதே அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் 2 பேர் சொல்லும் போது ஓரளவுக்கு பசங்க நம்ம வழிக்கு வருவாங்க ஐயா. முதல்ல நம்ம ஃபாலோ பண்ணுமா, நம்ம ஃபாலோ பண்ணிட்டே இருந்தா அவங்க வந்துருவாங்க. ஃபாலோ பண்ணும்போது நம்ம என்ன பண்றோம்னு சொல்லிட்டே வரும். ஐயா எனக்கு ஒரு கேள்விங்க ஐயா. இந்த B12 அதிகமாகி ஹீமோகுளோபின் கம்மி ஆயிட்டு இருக்கிறதுக்கு ரீசன் என்னங்க ஐயா? B12 அதிகமானாக்க ஹீமோகுளோபின் அயன் பத்தாம இருக்கலாம். B2 அதிகமா இருக்கும், அயன் பத்தலைன்னா மெகலோபிளாஸ்டிக் அனிமியான்னு வரும். அதனால நீங்க அயன் சேர்த்துக்கணும். ஃபுட்ல அயன் சேர்த்துக்கணும். இல்ல நம்ம இந்த இரும்புல செய்து சாப்பிடுறது அந்த அயன் டானிக் கிடைக்குமா, அது சாப்பிடுங்க. இல்லன்னா மறுபடியும் பிளட் டெஸ்ட் பண்ணி பாருங்க. பிளட் டெஸ்ட்ல வந்து எது குறைவுன்னு சொல்லிடுவாங்க. ஓகே ஓகே. அயன் ப்ரொஃபைல் போட்டோம்னா அந்த பிளட் டெஸ்ட் பண்ணி B12 எவ்வளவு இருக்குது, அயன் எவ்வளவு இருக்குது, எது சேர்த்தணும்னு சொல்லி. அது B12 ரொம்ப அதிகமா இருக்கு, ஹீமோகுளோபின் 6 பாயிண்ட் வந்துட்டு இருக்குது. அதனால அயன் பத்தலன்னு அர்த்தம். என்னென்ன செக் எல்லாம் பண்ணாங்க ஐயா. இப்ப வந்துட்டு ஹார்ட்டுக்கு கீழே ஒரு சின்ன சர்ஜரி பண்ணி அங்கிருந்து பிளட் எடுத்து செக் பண்ணிட்டு அப்புறமா தான் சொல்லணும்னு சொல்றாங்க. அதுக்கு ஹார்ட்டுக்கு இல்ல, நெஞ்சில போன் மேரோ பயாப்சி அது செய்யலாம். அதுக்கு அந்த லேடி ரொம்ப பயப்படுறாங்க. இல்ல அது சின்ன டெஸ்ட் தான், ஒரு சின்ன ஊசியில குத்தி எடுப்பாங்க, அவ்வளவுதான். நெஞ்சில எடுப்பாங்க, பயப்படாது. ஹார்ட்டுக்கு மேல எலும்பு இருக்கு இல்லைங்களா, ஒரு சின்ன ஊசி போட்டு எடுத்தா. அது இந்த வியாதி யாருக்கு சொல்றீங்க? என்னோட கோசிஸ்டர் ஐயா. இது கேன்சரா இருந்தா கூட இருக்கலாம், அதனால ரொம்ப சீரியஸா பார்க்கணும். ரைட்டுமா, சரிங்க ஐயா. தேங்க்யூ ஐயா. இன்கேஸ் ஏதாவது உங்களுக்கு நான் போன் பண்ணிட்டேங்களா? தாராளமா பண்ணுங்க. தேங்க்யூ ஐயா. வாழ்க வளமுடனா அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன்மா. அடுத்த கலாமா நீங்க பேசுங்க. அம்மா வாழ்க வளமுடன். லில்லி அம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வளமுடன். பேசுறாங்க ஐயா. யாருங்க? கலா ஆசிரியர் பேராசிரியர், முதுநிலை பேராசிரியர் கலா. ஐயா வாழ்க வளமுடன். உங்க விளக்கமெல்லாம் கேட்டுங்க ஐயா, அருமையா இருந்தது. இப்ப நிறைய எல்லாரும் கருப்பு கவுனி, மாப்பிள்ளை சம்பா இததாங்க ரொம்ப லைக் பண்றாங்க. இல்லம்மா, எல்லாரும் சாப்பிடலாம். சர்க்கரை வியாதி இருக்கிறவங்க சுகருக்கு நல்லது அப்படிங்கிறாங்க. சுகருக்கு கெடுதல், சுகருக்கு விஷம். ஓகே. அப்புறம் இன்னொன்னுங்க ஐயா, நெய் சாப்பிடலாமா சுகர் பேஷண்ட்? ஆமா, நெய் வந்து ஆமா. நீங்க என்ன படிச்சிருக்கீங்களா? கிருபாநிதி அம்மா கூட வாட்ஸ்அப்ல போட்டிருக்கு, சாட்ல போட்டிருக்காங்க. நெய் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெய் சாப்பிடணும். எப்படின்னா சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ங்கிறது வந்து அத உறைஞ்சு போற எண்ணெய் எதுவுமே சாப்பிடக்கூடாது, ஒரு ரூல். உறைஞ்சு போறது என்ன? வனஸ்பதி, தேங்காய் எண்ணெய், நெய்.
அப்போ டோட்டலா பார்த்தா சாப்பிடக்கூடாது. ஆனா நெய் சாப்பிடலாம். எப்படின்னா நெய்யில செஞ்சது, நெய்யில வறுத்தது சாப்பிடக்கூடாது. மத்தியானம் சாப்பிடுற அந்த பருப்புல 1 ஸ்பூன் அல்லது 2 ஸ்பூன் நெய் போட்டு சாப்பிட்டா இந்த கெமிஸ்ட்ரியில கேட்டலிஸ்ட்னு சொல்லுவாங்க. ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்ல இன்னொரு கெமிக்கல் கொஞ்சமா போட்டா அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் 10 to 100 டைம்ஸ் ஜாஸ்தி ஆகும். அந்த மாதிரி பருப்புல 2 ஸ்பூன்ஸ் மாட்டு நெய் போட்டீங்கன்னா அது டைஜஷன் நல்லா இருக்கும், லிவர்ல நல்லா நடக்கும். நம்ம அந்த உணவுல இருக்க அத்தனை சத்துக்களையும் ரத்தம் உறிஞ்சி விடும். அதனால மத்தியான சாப்பாட்டுல 2 ஸ்பூன் நெய் சேர்த்திக்கலாம். காலையில இட்லி சாப்பிடும் போதும் 1 ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். சுகர் பேஷண்ட் சாப்பிடலாம். சாம்பார்லயே கொஞ்சம் போட்டு சாப்பிடலாம். இல்ல பருப்பு தான். பருப்பு அப்ப சாம்பார் கிடையாது. சாம்பார் கிடையாது, பருப்பு தான் அதை ஆக்டிவேட் பண்ணி விடும். இட்லியில அந்த உளுந்து ஆக்டிவேட் பண்ணி விடும். அப்ப தோசை செய்யும் போது அதுல கொஞ்சம் நெய் போட்டு பருப்பு வெறும் பருப்பு தான். டெய்லி பருப்பு எப்படிங்க? ஏன் சாம்பார் வைக்கிறோம், கார குழம்பு வைக்கிறோம், குடும்பத்துல நான் சொல்றது டெய்லி சாதம் வைக்கிறவங்க நிச்சயம் கொஞ்சமா பருப்பு செஞ்சுட்டு தான் அடுத்தது போகணும். அதாவது 40 வயசு 50 வயசுக்கு மேல போனா இப்படிதான் சாப்பிடணும். நான் மத்தவங்களை சொல்லல. 40 வயசுக்கு மேல போனா இந்த சாம்பார், ரசம், சுண்டைக்காய் குழம்பு, புளிக்குழம்பு, மோர் குழம்பு இதெல்லாம் கொஞ்சம் அரிசி, பருப்பு, காய்கறி, கீரை, மோர். ஐயா இன்னொரு கேள்வி. அதாவது எங்க பிரதருக்கு வயிற்று பொறுமல் இருந்துட்டே இருக்கு அப்படிங்கிறாரு. ஒரு மாதிரி வயிற நம்மன்னது அப்படிங்கிறாரு. அதுக்கு என்னங்கய்யா? காரம் இல்லாம பச்சை மிளகா போடுறது இல்ல, காஞ்ச மிளகா போடுறது இல்ல, அப்படியே வயிறு நம்மன்னு இருக்கு. மோர் நிறைய சாப்பிட்டா ஒண்ணும் இல்ல. இல்ல காலையில பழைய சோறு சாப்பிட சொல்லுங்க. நிறைய மோர் சாப்பிட சொல்லுங்க. ஆயில், காரம், மசாலா, எண்ணெய் எல்லாம் விட்டுட்டு கஞ்சி, மோர் சாதம், பழைய சாதம் கூட காய்கறி கீரைகள் சேர்த்து சொல்லுங்க. கரெக்டா. இன்னொரு கேள்விங்க ஐயா. அநேகமா நான் தான் கடைசியா இருப்பேன்னு நினைக்கிறேன். பித்தப்பை எடுத்தவங்களுக்கு ஏதாவது ஒரு அறிவு, நீங்க ஒரு அட்வைஸ் கொடுங்க ஐயா. பித்தப்பை எடுத்தவங்க எண்ணெய் பதார்த்தங்களை கம்மியா சாப்பிடணும், அவ்வளவுதான். மத்தபடி எண்ணெய்னா அதாவது பொரியல்ல எண்ணெய் போடலாம். அது மீதி இப்போ பூரி சாப்பிடுறோம், அதுல அப்படியே எண்ணெய் வலியும். அது வேண்டாம். சாப்பிடுவோம், அந்த மாதிரி எண்ணெயில பொரிச்சதே வேண்டாம். ஓகேங்க. அந்த பித்தப்பை கல்லுன்னு எடுத்தவங்களுக்கு ஏதாவது அஜீரண கோளாறு ஏதாவது இருக்குமா அல்லது? வராது. ஓகேங்கய்யா, இதுதாங்க என்னுடைய. ஓகேங்கய்யா. ஏன்னா நிறைய பேருக்கு இருக்கு, கிட்னி ப்ராப்ளம் இருக்கு, பித்தப்பையில கல் இருக்கு, ஜெனரலா. அதுதாங்க டைம் இருந்தா கடைசியில. நீங்க கேக்குற கேள்வி எங்க ஹாஸ்பிட்டல்ல வாரத்துக்கு ஒண்ணு பண்ணிட்டே இருக்கிறோம். இந்த கேள்வி அவங்க ரிலேஷன் பூரா எங்கிட்ட கேட்டுட்டே தான் இருப்பாங்க. ஓகேங்க, ரொம்ப நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். அருமைங்க ஐயா. எல்லாருக்கும் உதவியான ஒரு நல்ல சிந்தனை விளக்கம் இன்னைக்கு. நல்லா இருந்ததுங்க ஐயா. நான் ஃபுல்லா கேட்டேன். லில்லி அம்மா வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். வேற யாருன்ற மாதிரி யோசிச்சுட்டோம். கலா அசை தம்பின்னு போடல, வெறும் கலான்னு போட்டேன். ஆமாங்கம்மா, நீங்க கூட சேர்த்திருந்தீங்கன்னா டக்குன்னு புரிஞ்சிட்டு இருப்போம் நாங்க. ஏதாவது டைம் இருந்தா கேட்கலாம், ஐயா டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படின்னு நான் வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். சரி, ஓகே, மணி 1 போகுது, இன்னும் 5 நிமிஷம் இருக்கு. சரிங்க. எந்த மன்றமா? நான் இப்ப திருவொற்றியூர் மன்றங்க ஐயா. திருவொற்றியூர் நம்ம இருக்கிறது. நான் இப்ப போரூர்ல இருக்கேன். போன் பில்டிங் அறிவித்திருக்கோயில் திருவொற்றியூர். ஓகேங்க. சென்னை செங்கல்பட்டு முதல் அறிவித்திருக்கோயில் திருவொற்றியூர். ஐயா நிறைய ஸ்பீச்ல கொடுத்திருக்காங்க ஐயா. நிறைய முறை சொல்லிருக்காங்க, நெய்ய உருக்கி மோரை பெருக்கி நீரை சுருக்கி சாப்பிடணும்னு சொல்லிருக்கேன். நான் கொஞ்சம் டாக்டர் லெவலே கொஞ்சம் நான் எடுப்பேன். அந்த 9 மைய தவத்துல ஒவ்வொரு ஆர்கன்ஸும் என்னென்ன ஹார்மோன்ஸ் சுரக்குது,
அப்படின்னு எல்லாம் கொஞ்சம் விளக்கம். அப்பதான் நெய்யை வந்து உருக்கி நீரை பெருக்கி அது மோரை வந்து தண்ணி ஊத்தி நல்ல மோரை. மோஸ்ட்லி இன்னொரு அடுத்த மாசம் ஏதாவது நான் அந்த 9 மைய தவம் தான் எடுக்க போறேன். ஓகே. 9 தவம் இல்ல, 7 மையங்கள், 7 சக்கராஸ், அதான் எடுக்க போறேன். அது வந்து எல்லாமே தமிழ் தான் அப்படிங்கிற மீனிங்ல எடுக்க போறேன். இதுதான் தமிழர்களால் உருவாக்கப்பட்டதுங்கிறது. ஓகேங்க. அப்புறம் இவர் சொல்வார் இல்லையா, நம்மாழ்வார், ஆற்று நீர் வாதம் போக்கும், அருவி நீர் பித்தம் போக்கும், குளத்து நீர் கபத்தை போக்கும், சோற்று நீர் 3ஐயும் போக்கும். அது கரெக்டுமா, அந்த சோற்று நீர் தான் முக்கியம். ஆமா, நீங்க நல்ல விளக்கம் நல்லா சொன்னீங்க. நான் டெய்லி பழைய தண்ணி சாதம் தாங்க ஐயா, சாம்பார் வெங்காயம் கட் பண்ணி போட்டு. இன்னைக்கு என் கணவருக்கு 75 வயசாகுது, எனக்கு 71 வயசாகுது. இன்னைக்கு காலையிலயே தண்ணி நல்லா நைட்டு ஊற வச்சு காலம்பர சாம்பார் வெங்காயம் போட்டு நல்லா கரைச்சு ஆளுக்கு 2 கிளாஸ். எனக்கு அந்த கம்புல செய்யறது ரொம்ப பிடிக்குமா, அது மனமா இருக்கும், டேஸ்டா இருக்கும். ஆமாங்க, அது ஒண்ணு. கேழ்வரகு கூட நல்லது. இல்ல, எனக்கு கேழ்வரகை விட கம்பு, அது ஒரு மனம் வருது, ஒரு டேஸ்ட் வருது அதுல. ஆமாங்க ஆமாங்க. ஓகேங்க, நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஓகே, நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன்ங்கய்யா. சொல்லுங்கம்மா. எத்தனை மணிக்கு உங்களை கான்டாக்ட் பண்ணலாம் ஐயா? டைம் 10 மணி, நைட் 10 மணிக்கு மேலம்மா. மேல சரிங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஐயா சசிகலா அம்மா, வாழ்க வளமுடன். அன்மியூட் பண்ணுங்கம்மா. பண்ணிட்டா மறுபடியும் மியூட் பண்ணிட்டு அன்மியூட் ஆயிட்டு திரும்ப அன்மியூட் கொடுக்குறேன். ஒரே ஒரு தடவை தொடுங்க. வாழ்க வளமுடன் ஐயா. ஹீமோகுளோபின் வந்து 6 இருக்குன்றாங்க என்னோட சிஸ்டருக்கு. இதுல ஃபுட்ல என்னெல்லாம் வச்சு இன்க்ரீஸ் பண்ணிக்கலாங்க ஐயா? ஆமா, ஹீமோகுளோபின் 6 இருந்தா ஃபுட்டை விட்டுருங்க. நீங்க போய் அயன் ப்ரொஃபைல் இருக்கு, அது டெஸ்ட் பண்ணணும். அப்புறம் அதுல ஏதாவது ஃபால்ட் இருந்தா, இப்பதான் இன்னொருத்தர் சொன்ன, போன் மேரோ பயாப்சி பண்ணணும். ஓ, அயன் ப்ரொஃபைல் எல்லாம் எடுத்துட்டாங்க ஐயா. அவங்க வந்து டாக்டர் வந்து பிளட் ஏத்தணும்ன்றாரு. அப்ப பிளட் ஏத்தணும். ஒரு 3 பாட்டில் 4 பாட்டில் ஏத்து. ஓ சரிங்க ஐயா. ஃபுட்ல நம்ம எதுவுமே இதுல இன்க்ரீஸ் பண்ண முடியாதுங்களா ஐயா? கீரை 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 கீரை. சரிங்க ஐயா. கீரை நிறைய சாப்பிடணும். அந்த தானியங்களை விட்டுட்டு பருப்பு நிறைய சாப்பிடணும். பருப்பு அது கூட அயன் டானிக் கிடைக்கும், அதையும் சேர்த்து குடிக்கும். அயன் டானிக் கொடுத்துருக்காங்க ஐயா, டேப்லெட். அயன் டானிக், கீரை, பருப்பு. ஓகேங்க, நன்றிங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். முடிச்சுக்கலாம். நிறைவு செய்துக்கலாமாங்க ஐயா? என்னமா? நிறைவு செய்துக்கலாமாங்க ஐயா? நிறைவு பண்ணிக்கலாம். வாழ்க வளமுடன். நன்றி. உங்களோட வேல்யூபிள் டைமை எங்களுக்காக ஒதுக்கி ரொம்ப அருமையா எல்லாருக்கும் விளக்கம் கொடுத்து எங்களை நாளுக்கு நாள் மெருகேற்றுக்கள்ல நீங்க முயற்சி பண்றீங்க, நாங்கதான் இன்னும் முயற்சி பண்ணணுங்க ஐயா. வருமா. நன்றிங்க. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே